வணக்கம் மக்களே. யார் வந்திருக்கீங்க? வந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்க. முதல்ல பேசுறது கேக்குதான்னு சொல்லிருங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு வாய்ஸ் கிளியரா கேக்குதா இல்லையான்னு தெரியும். கமெண்ட்ஸ் எதுவும் போட முடியலையா? போட முடியுதா? வந்திதேவன், ஓகே ஓகே. நான் பேசுறது கிளியரா கேக்குதா வந்திதேவன்? நம்ம கூட இணைப்பில் இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸ் தமிழச்சி அக்கா. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க லைனில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃப்ரான்ஸு. ஆமாம், கேட்குதா? ஓகே ஓகே, டன் டன் டன். அவங்கள பற்றி அவங்களும் நிறைய சொல்லுவாங்க, நமக்கும் தெரியும். உங்களையும் நிறைய பேருக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கு. ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லலாம் பார்த்துருக்கீங்க. கேட்குதா? ஓகே ஓகே. அவங்க மனித உரிமை அமைப்பில் வந்து செயல்பாட்டாளராக இருக்காங்க. நல்ல எழுத்தாளரும் கூட. எஸ், அவங்கள தெரியும். நியூஸில் பார்த்துருக்கீங்களா வந்திதேவன்? ஓகே ஓகே. இல்லை, தெரியாதவங்களுக்கு தான் ஃப்ரான்ஸ் தமிழச்சி அக்கா பற்றி. மீதியெல்லாம் அவங்க பேசுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும், நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருப்போம். சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் பேச முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பேசலாம். ஸோ உங்களோட கொஷின்ஸ்லாம் போட்டு வைங்க. நான் இடையில பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நான் அதை பற்றி நான் கேட்குறேன். சரியா? ஓகேவா? வெயிட்டிங்கா? லைனில் தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அக்கா தமிழச்சி அக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்கக்கா. உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள் உங்களை நிறைய பேருக்கு தெரியுது. ஓகே, நான் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை நடந்ததுன்றது நான் சொல்கிறேன். சரிங்கக்கா. அனைவருக்கும் வணக்கம். சென்ற 2020 லூலு பாலியல் சர்ச்சை குழு குறித்து இணையத்தில் வந்து அதிகமாக பேசப்பட்டது. அது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் அந்த விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது ஆரம்ப கட்டங்கள்ல அந்த லூலு குழு சர்ச்சையில இருந்து வெளியேறிய பெண்கள் நிறைய ஆதாரங்களாக கொடுத்திருந்தாங்க. அதுல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குவது, செக்ஸ் தொடர்பு ஏற்படுத்துவது, திருமணம் தடைய உறவுன்னு சொல்லி பெண்களை வந்து வர வைப்பது, அப்புறம் நிர்வாண படங்கள் எடுத்து பணம் கேட்டு மிரட்டுவது, அதெல்லாம் அது உள்ள நடந்திருக்கு. நீங்க வந்து லூலு குழு சர்ச்சைகள் பிரான்ஸ் தமிழச்சின்னு கூகுள்ல போட்டு தேடினாக்கா எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். இதுல பிரான்ஸ்ல இருக்கிற நான் ஏன் இந்த பிரச்சனையை குறித்து பேச வேண்டிய சூழலுக்கு வந்ததுனாக்கா, பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்தாங்க. அவங்க வந்து சில அமைப்புகள்கிட்ட வந்து பேச முற்படும் பொழுது இதை குறித்து வெளியே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்திருக்காங்க. அப்புறம்தான் வந்து அதுல ஒரு பெண் வந்து நீண்ட காலமா என்னுடைய செயல்பாட்டை வந்து கவனிச்சுட்டு வந்த ஒரு நபரா இருந்ததால, நான் ஏற்கனவே வந்து 10 வருடங்களுக்கு முன்பு பாலியல் சர்ச்சைகள் குறித்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நாங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நான் வந்து பிரான்ஸ்ல வந்து 22 வருடங்களாக CDFF என்ற ஒரு பெண்கள்
அமைப்புல செயல்பாட்டுல இருக்கேன். இந்த அமைப்பு வந்து பெண்கள் அமைப்பு யுனெஸ்கோவோட இணைந்து ஒர்க் பண்றது. அதனால நாங்க வந்து யுனெஸ்கோவோட இருந்து ஒர்க் பண்றதால உலகத்துல வந்து எந்த பகுதியில பெண்கள் பிரச்சனைகள், பாலியல் சர்ச்சைகள் எதுவாக இருந்தாலும் பெண்கள் தொடர்புடைய ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து கையில எடுத்து பேச முடியும்னா நாங்க அந்தந்த நாட்டு அரசாங்கத்தோட நாங்க தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களுக்கு வந்து வேலிடா நாங்க வந்து சில விஷயங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு வந்து அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றுக்கும். அப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இந்த லூலு விஷயம் தொடர்பாக நாங்க 2020 ஆகஸ்ட் மாதம் சாரதா என்பவர் காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு அக்டோபர் மாதம் விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. நீதிமன்றத்தில் வந்து இது கொடுத்த சாட்சிகளை பார்த்து அந்த ஆதாரங்கள் எல்லாம் வந்து சரிபார்க்கப்பட்டு இந்த குழுவுக்குள்ள வந்து பெண்களை விபச்சாரத்துக்கு தூண்டிய குற்றச் செயல்கள் ஆதாரங்கள் நிறைய இருக்கிறதால அதை வந்து எஃப்ஐஆரா எடுக்க சொல்லி நீதிபதி உத்தரவு போடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து இந்த சுபவி இன்னும் சில அரசியல்வாதிகள் இணைந்து கொண்டு அதை வந்து எஃப்ஐஆர் போட விடாம தடுத்துட்டே இருந்தாங்க. 2021 வந்தது. அப்புறம் அது ஏன் எஃப்ஐஆர் ஆக்க முடியலன்னு நாங்க தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். எங்களுடைய பதில் வந்து அலட்சியப்படுத்தப்பட்டது. அப்போ நான் இந்த வருடம் ஜனவரி 31 நான் இந்தியாவுக்குள்ள வரேன். நாங்க தொடர்ந்து அதை குறித்து வந்து சில கேள்விகள் எல்லாம் கேட்டோம். அது நீதிமன்றத்துக்கும் நான் நேர்ல போய் பேசியிருக்கேன். நீதிபதி முன்பு நிறைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டேன். அப்ப அதுக்கு பிறகு நான் பிரான்ஸ்க்கு வந்துட்ட பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்னன்னாக்கா நாங்க பெண் டிஜிபி எல்லாம் நாங்க சந்திச்சு கமிஷனர்லாம் பார்த்து நாங்க நிறைய தகவல்லாம் கொடுத்தோம், விசாரணைக்கு உட்படுத்துறோம், பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒண்ணுமே செய்யல. அதுக்கு பிறகு நான் பிரான்ஸ்க்கு வந்த பிறகு இந்த வருடம் பிப்ரவரி மாதம் யுனெஸ்கோல பெண்கள் அமைப்பு கூட நாங்க பேசி இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து அது அரசியல் தலையீடு காரணமாக அந்த பெண்கள் பிரச்சனை குறித்த விசாரணைகள் சட்ட ரீதியாக முன்னெடுக்க தயங்குறதுக்கு காரணம் அதுல அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க, அது வேற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி நாங்க பேசி ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி இந்தியாவுல இருக்கிற இந்திய தேசிய மகளிர் ஆணையத்துக்கு நாங்க வந்து கவனப்படுத்தணும். இப்ப வந்து இந்த லூலு கேஸ குறித்து இந்திய தேசிய மகளிர் ஆணையம் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்கு. அப்போ இது நான் சொல்றது வந்து இதெல்லாம் வந்து பிப்ரவரி மாசம் நடக்குது. அப்ப மார்ச்ல என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற டிஜிபியை வந்து டெல்லிக்கு வந்து சந்திக்கணும்னு சொல்லி இந்திய தேசிய மகளிர் ஆணையம் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. உடனடியாக வந்து சாரதா கேஸ் வந்து எஃப்ஐஆர் செய்யப்படுது. 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ இன்னொரு கேஸ், என்னுடைய கேஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சிறு குறிப்பாக நான் உங்ககிட்ட சொல்றேன். எதுக்காகனாக்கா நம்ம எல்லாருமே வந்து நம்மளுக்கு பல வேலைகள் இருக்கும், வீட்டு வேலைகள் இருப்போம், அல்லது இடங்கள்ல இருப்போம். நம்ம வெட்டியாக வந்து ஆவேசமாக ஒரு அரசியலை பேசிட்டு ஒரு கோபவசத்தோடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம இயல்பு வாழ்க்கையை நோக்கி நகரும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒதுங்கி போறது, அல்லது அடுத்தவங்களுக்கு பிரச்சனை நேரும் பொழுது அது நம்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, அடுத்தவங்க பிரச்சனைன்னு சொல்லி விலகி போகிறது, இதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்துல பெரும்பான்மையா நடக்கும். பொது ஊடகங்களில் யூஸ் பண்றவங்க இந்த யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே எல்லா தளங்களிலும் யூஸ் பண்றவங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை முன்னெடுக்க தயங்குவாங்க. இந்த ஆவேசமான பேச்சுகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியோட நம்ம நிறுத்திடுவோம். நான் ஒரு செயல் திட்டத்துக்குள்ள அதை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு அதை முயற்சி பண்றேன். என்னன்னா பல பெண்கள் வந்து தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க. இப்ப இதுல எனக்கு சுசியுடைய அறிமுகம் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 2020 மார்ச் 8 நான் முதன்முறையாக லூலு குழு சர்ச்சை குறித்து பேச ஆரம்பிக்கிறேன். நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது லூலுக்குள்ள வந்து 800 பெண்கள் இருந்திருக்காங்க. நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே 2017 இருந்து அந்த லூலுக்குள்ள இருந்து வெளியேறிய பல பெண்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. லூலுக்குள்ள இந்த மாதிரி மோசமான இதெல்லாம் நடக்குதுன்னு. அப்ப வந்து லூலு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆதரவாளர்கள் லூலு எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை முடக்கிறது, அல்லது அவங்க எடுத்து வச்சிருக்க நிர்வாண படங்களை வெளியிட்டு அவங்கள மிரட்டி அவங்கள ஓட வைப்பது, இப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இது தொடர்பாக 2020 ஜனவரியில மனநல மருத்துவர் டாக்டர் ஷாலினி கூட பேசியிருக்காங்க. பெரியார் பேரை சொல்லிக்கொண்டு பெண்களை பாலியல் ரீதியாக ஒரு குழுவுல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கூட பேசியிருக்காங்க. நான் பேச ஆரம்பிச்சது மார்ச் தான்.
நான் ஆரம்பிச்ச டைம்ல வந்து சுசியும் வந்து ஒரு பக்கம் அவங்க பக்கத்துல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, லூலு குழுல வந்து இப்பெல்லாம் மோசமா நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது லூலுக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில என்கிட்ட தொடர்புக்கு வராங்க. நான் இருந்த ஃபேஸ்புக் வந்து அப்போ ஒரு 27 லட்சம் இருந்தது. அதுல வந்து ஒரு நாளைக்கு 300-400 மெசேஜ் வரும். நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய அட்மின் தான் அதை மெயின்டைன் பண்றாரு. அப்போ அதுல நிறைய பேர் வந்து தகவல்லாம் கொடுக்கறத வந்து எங்களுக்கு அட்மினும் வந்து வேலைக்கு போயிட்டு வரதால எங்களுக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து வாக்குமூலம் மாதிரி கொடுக்கறத வந்து அவங்க பேசி பேசி அனுப்புறதுலாம் வந்து தனித்தனியா பிரிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்தது. நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரான்ஸ்ல. அப்போ எனக்கு வேலை பளு ரொம்ப அதிகமா இருந்ததால ஒரு நம்பிக்கையின் பொருட்டு ஒரு 2-3 பேரை வந்து நாங்க தேர்வு செஞ்சு அந்த வேலையை வந்து ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து நிறைய வாக்குமூலங்கள் 350க்கு மேற்பட்ட குரல்கள் வந்து மணிக்கணக்கா பேசுற மாதிரிலாம் இருக்கும். இன்றைக்கு வந்து அது இதுல இருக்கு, வழக்கிட்ட இருக்கு, காவல்துறையில கொடுத்து வச்சிருக்கோம். சாட்சிக்காக பேசுற குரலாகவும் அது மாறி இருக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து சுசி வராங்க. எனக்கு வந்து நான் வாட்ஸ்அப்ல வந்து எல்லாரையும் அந்த லூலு குழுல இருந்து வெளியேறிய பெண்கள் அவங்க என் கூட வந்து நேரடியா சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையில பேசணும்னு சொல்ற போது ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அதுல பெண்கள்லாம் இருந்தாங்க. அப்போ இன்னும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும்னா நான் எல்லார்கிட்டயும் எப்பவும் எல்லாத்துலயுமே ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். யாரு எப்படி வந்து இதுல ஊடுருவாங்க, எதிர்த்தரப்பு ஆளுங்களும் வந்து லூலுவை விமர்சிக்கின்ற பேர்ல நம்ம கூட உள்ள இருந்துட்டு நம்ம என்னென்ன செய்வாங்கன்னு பார்ப்பாங்கன்னு ஒரு எச்சரிக்கை இருந்ததால நான் எல்லாத்தையும் வந்து தனித்தனியா கொஞ்சம் பேரை வச்சு மெயின்டைன் அப்படியே தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தேன். அந்த பிரிவுகள் அந்த ஒரு 80 பெண்களுக்கு மேல இருந்தாங்க. எல்லாரையும் கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு முறை வந்து நான் பதிவு போட்ட முதன் முறையாக பிரியா என்ற ஒரு பெண் வந்து என்கிட்ட பேசினாங்க. என்கிட்ட நேரடியா வந்து என்னுடைய வாட்ஸ்அப்ல நம்பர் வந்து கால் பண்ணாங்க. நான் இப்போ ஆபீஸ்ல இருந்தேன். நீங்க லூலு குறித்து போட்ட பதிவு உடனடியா நீக்கிடுங்க, இதால பல பெண்களுக்கு ஆபத்து இருக்கு, சர்ச்சைகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்க யாரு முதல்ல, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும், நான் எதை செய்யணும் நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, போனை வைங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதோட பிளாக் பண்ணிட்டேன் அந்த நம்பரை. எனக்கு ரெண்டாவது வந்து நான் உங்ககிட்ட கேட்கும் போது சொன்னாங்க, இந்த என்னுடைய நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லும் போது கார்த்திக் பேப்பிலியோ அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்தாரு, அவர்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னாரு. அப்போ அவங்க வந்து லூலுக்கு ஆதரவா செயல்படுறவங்க. பிரியா என்பவர் வந்து பல பண மோசடி குற்றச்சாட்டுகளா இருக்கு. அவங்க மேல 2 கேஸ் வேற பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் தலைமுறை வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண்றத வந்து எங்களுக்கு தகவல் கிடைக்குது. ரெண்டாவது நான் கார்த்திக் பேப்பிலிட்ட சொல்றேன், என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க ஒன்னொருத்தங்கிட்ட வந்து இது கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். அப்ப அடுத்த சில மாதங்கள் வரைக்கும் அவங்க கூட மீண்டும் என் கூட தொடர்புக்கு வரல. அப்ப சுசி வந்து என் கூட அறிமுகமாகும் போது அவங்க ஒரு ஆசிரியர் என்று சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து எனக்கு ஆதரவாக வந்து ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து லைவ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு என்னன்னாக்கா, சரி எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த லூலு விஷயத்த முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல அவங்களையும் வந்து எங்களோட வாட்ஸ்அப்ல வந்து இணைக்கிறேன். அப்பதான் வந்து நானே வந்து கேட்டேன் சுசி கிட்ட, நீங்க வந்து நிறைய இது ஆதாரங்கள்லாம் பெண்கள்லாம் பேசுறாங்க, நீங்களும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள வந்து அறிமுகப்படுத்துறேன். அப்போ இந்த லூலு சர்ச்சை பேசும் பொழுது 4 ஆண்கள் வந்து தானாவே வெளியா வந்து எனக்கும் அந்த லூலு குழுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த 4 பேருக்கும் அந்த லூலு குழுக்கு சம்மந்தம் இருக்கு. அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிரியா என்பவர் வந்து அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கு. என்னன்னா அவங்களும் திருமணம் கடந்த உறவுல இருக்கும் பொழுது அவங்களுக்கு குறித்த ஒரு தகவலை நான் ஏதோ வெளியில பொதுத்தளத்துல பேசிடணும்ன்ற ஒரு பதட்டம் இருக்கு. அவங்க என்னை எப்படி என்கிட்ட நெருங்கறதுக்குன்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அவங்களுக்கு தெரியுது சுசி வந்து என்னோட தொடர்புல இருக்காங்கன்னு தெரியும் பொழுது அவங்க சுசியை நெருங்குறாங்க. சுசியை நெருங்கி சுசி மூலமாக என்கிட்ட திரும்ப தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு, அக்கா நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு முறை பேசியிருக்கேன், நீங்க கூட கொஞ்சம் கோபமா பேசி திட்டிட்டீங்க, நான் வந்து அந்த லூலுக்குள்ள இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க சொன்ன விதம் வந்து முரண்பட இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த வந்து மோசமா ஒரு விஷயம் நடக்குது, நம்ம அதை அம்பலப்படுத்த முற்படுறோம். அதை நான் முதன்முறையா ஒரு பதிவை எழுதுற அன்னைக்கு முதன்முறையா நீங்க யாரு வந்து அதை பேசுறதுக்கு பரவாயில்ல, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத நீங்க சொல்லாதீங்க,
இப்ப நீங்க என்னத்துக்காக பேச வந்தீங்க அப்படின்னு சொல்றப்ப, இல்ல நானும் வந்து எனக்கும் லூலு மேல நிறைய விமர்சனம்லாம் இருக்கு, நான் உங்க கூட ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்படிதான் எனக்கும் பிரியாவுக்கும் சுசிவுக்குமான அறிமுகம். அப்போ சுசி வந்து நான் எல்லாரும் கூட கொஞ்சம் லிமிட்டா பேசிட்டு இருப்பேன். ஆனா சுசியும் பிரியாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா அவங்க பர்சனல் பேசுற அளவுக்குலாம் போறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, அந்த லூலுக்குள்ள இருந்து வெளியேறிய பெண்கள் ஒரு 80 பேரும் அப்படிதான் அவங்களுக்குள்ள அதிகமா அவங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசுறதுலாம் வந்து அதிகமா நடக்கும். நான் வந்து லூலு சப்ஜெக்ட்ல வந்து இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்ற அடிப்படையில எனக்கு இவங்க மேலெல்லாம் வந்து அரசியல் இவங்களுக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு அநீதி நடக்குது, அந்த அநீதிக்காக நம்ம எல்லாரும் ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே தவிர தான் கூட பழகுறவங்க எல்லாரையுமே முழுமையா நம்புறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை இந்த குழுல லூலுக்கு எதிராக வந்து கூட ஆதரவா வந்து நின்று பேசுற பெண்களுக்குள்ள அது இருந்தது. ஒருத்தவங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேற வேற பிரச்சனையை உருவாக்கும்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தது. இந்த சூழல்ல தான் வந்து ஒரு முறை இதெல்லாம் வந்து நாங்க கேஸ் ஆகிறதுக்கு அந்த முக்கியமான சாட்சிகள் ஆதாரங்கள்லாம் எடுத்து வச்சு பேசுறப்போ சில பெண்கள் வந்து கேஸ் கொடுக்கறதுக்கு தயங்கினாங்க. என்னன்னா தன்னுடைய நிர்வாண படங்களா இருக்கு, என் கணவருக்கு தெரிஞ்சா இதெல்லாம் வேற மாதிரியோட குடும்ப பிரச்சனை வரும்ட்டு ஒரு பெரிய ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அச்சுறுத்தல் பயம் எல்லாம் இருந்தது. அப்போ சாரதாவும் அப்ப எல்லாருமே அங்க பேச்சு வாக்குல இருந்தோம், யார் கேஸ் கொடுக்கறது என்னென்ன செய்யணும்ன்ற ஒரு செயல் திட்டத்துல இருந்தோம். அப்போ நான் பிரான்ஸ்ல வந்து இந்த பெண்கள் அமைப்பு சார்பா எங்கிற வழக்கறிஞர்கிட்ட நாங்க சில டீட்டெயிலாம் கேட்டு நான் அதுக்கேற்றபடிதான் அந்த ப்ராஜெக்ட் இந்தியாவுக்குள்ள செஞ்சுட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்துல வந்து பிரியா வந்து என்கிட்ட நேரடியா சில விஷயங்கள் சொல்ல தயங்கி சுசி மூலியமா சொல்லி அனுப்புனாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா, நான் மைதிலின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து திருமணம் கடந்த உறவுல இருந்தவங்க, லூலுக்குள்ள இருந்தவங்க, அவங்க இப்ப வெளியே வந்திருக்காங்க, அவங்கள வந்து நம்ம சாட்சியா எடுக்கலாம், ஆனா அவங்க சாட்சியா வர்றதுக்கு தமிழச்சி அக்கா வந்து ஒரு 5 லட்சம் அவங்களுக்கு கொடுத்தாக்கா ஒரு சாட்சியை பொய் சாட்சி ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுசி கிட்ட சொல்லி அதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அப்ப திரும்பவும் பிரியாவை கூட்டு கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தினேன். இங்க நடந்தது ஒரு உண்மையான விஷயம் இருக்கிறப்போ உண்மையான விஷயத்துல இருந்து உண்மையா பாதிக்கப்பட்டவங்களை வச்சுதான் வந்து நாங்க இந்த கேஸ் எடுக்க முடியும். ஒரு பொய் சாட்சியை வச்சு ஒரு பொய் கேஸ உருவாக்க முடியாது. இது பொய் கேஸ்ல ஒரு ஒரு உண்மை இருக்கு, உள்ளுக்கும் மோசமான பாலியல் சுரண்டல்கள், பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அதை வந்து நேர்மையான உண்மையான பாதிக்கப்பட்ட சாட்சிகள் மூலியமா தான் எடுத்துட்டு போக முடியும். நான் ஒரு பொய் சாட்சியை வச்சா கேஸே பொய்யா மாறிடும். அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன? நீ வந்து ஒரு நேர்மையான நபரா இருந்தா முதல்ல இப்படி பேச மாட்டாங்க. அப்போ 5 லட்சம் பணம் அல்லது வேற ஒரு சில நோக்கத்தோடய வந்து அந்த பெண் வந்து பேசும்போது அவங்க ஒரு சரியான நபர் இல்ல, நேர்மையான நபர் ஆரம்பத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சுது. ஆனா சுசி வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க, நான் அதுக்குள்ள இன்வால்வ் ஆக விரும்பல. ஆனா திடீர்னு ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு 8 மாதம் அப்படி இருக்கும், கரெக்டா சுசி? ஒரு 8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிரியா என்ற பெண் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. சுசி சென்னையில இருந்து ஒரு சின்ன டீ கடை ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, கணவரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து திருப்பூருக்கு நான் போறேன், அவங்களுக்கு சொந்தமா கம்பெனி இருக்கா, அவங்க வந்து அதுல வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின் போது நான் கேட்டேன், எப்படி ஒரு பெண்ணை வந்து நம்பி நீங்க போறேன்னு சொல்றீங்களே? இல்லக்கா, நான் வந்து எனக்கு சென்னையில வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்குன்னு அவங்க சில பர்சனல் பேசிட்டு சொன்னா, சரி நான் ரொம்ப இன்வால்வ் ஆகல, அதாவது அவங்க பர்சனல் விட்டுட்டேன். ஆனா எனக்கு இது ரொம்ப சரியான ஒரு விஷயமா எனக்கு படல. அந்த பெண் வந்து என்ன நடந்ததுன்றத அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சுசி, அடுத்தது நான் தொடர்றேன். அந்த சம்பவத்துல அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க உங்களை கூப்பிட்டாங்களா? நீங்க எப்படி அங்க போக வேண்டிய நெருக்கடிக்கு வந்தது? அப்ப அந்த நெருக்கடிக்கு நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றேன், அதுல வந்து நீங்க சொன்னா சரியா இருக்கும். இப்ப நீங்க பேசுங்க சுசி. இல்லை அதுதான்க்கா, நான் வந்து டீ கடை வச்சுருந்தேன், அதில் வந்து ரோட்டில் நின்றுட்டுருக்கிறேன். 2வது ஹெர்பல் பிஸ்னஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. ஹெர்பல் டீ எல்லாம் போடுறதுனால இவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில். அப்போ என்ன செய்கிறான்னா, டிப் டீ எல்லோரும் குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டிப் ரசம்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி பண்ணுவோம். அது வந்து ஃபாரினுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணலாம், அந்த மாதிரி செஞ்சால் நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவள் வந்து கேட்குறா. அந்த டைமில் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, ஃபினான்ஷியலாக என்னால் எதுவும் இப்போ பண்ண முடியாது பிரியா, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நான் வேணால் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு. அப்போ அவள் என்ன சொன்னால், ஃபினான்ஷியலாக நீ பார்த்துக்க வேண்டாம், நீ உன்னோட உடல் உழைப்பையும் மூளையையும் கொடு, அதாவது நீ வந்து உனக்கு தெரிஞ்ச ஹெர்பல் விஷயம் அது எல்லாத்தையும் நீ அப்ளை பண்ணு, நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஃபினான்ஷியலாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இவ சொல்லி டீ கடையை க்ளோஸ் பண்ண சொன்னான்.
இவ சொன்னதுக்கு அந்த அந்த டைம்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் சாரதா அக்கா கிட்டேருந்து இவ 15,000 பணம் வாங்கி உதய் கிட்ட கொடுத்தது. அந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்னு இவ சொன்னது. சாரதா அக்கா எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கடைசியில் அது கொஞ்சம் இஷ்யூ ஆகி கடைசியில் அந்த காசை வந்து நான் சாரதாவுக்கு கொடுத்தது. இதெல்லாம் அப்புறம் தான் நடந்தது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவளை நம்பிட்டேன். அப்புறம் டீ கடையை நான் வந்து இழுத்து மூடியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. காலி பண்ணிட்டேன். அந்த டைமில் இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது, நம்ம கிளம்பி தான் ஆகணும். ஹவுஸ் ஓனர் கிளம்ப சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், பிரியா இந்த மாதிரி நீ சொன்னதை வச்சு நான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் எப்போ கிளம்புறது, நீயும் வண்டி அனுப்ப மாட்டேங்கிற அப்படின்னப்ப அவளை அவங்க அம்மாவும் மாறி மாறி ரொம்ப நேரம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்றேன், வெயிட் பண்ணுன்ட்டு என்னை கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கேருந்து ஒரு வழியாக நாங்கள் கிளம்புற மாதிரி ஆகுது. அப்போ வந்து தமிழச்சி அக்கா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா, நீ வந்து இவளை நம்பி போகிற, எங்களுக்கு யாருக்கும் உடன்பாடு கிடையாது, ஆனால் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிற, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு செயல்படு, அவளை நம்பி இந்த விஷயத்தில் இறங்கியிருக்க, எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு சொல்லு, கண்டிப்பாக உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சாரதா அக்கா, அப்புறம் தமிழச்சி அக்கா, இன்னும் ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பி அவினாஷிக்கு வந்துடுறேன். அவினாஷிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போய் பிரியா வந்து அவங்களோட அத்தை வீடு தாராபுரத்தில் தான் அங்கே தான் வைக்கிறா. வச்சுட்டு என் வீட்டுக்காரரு என் பிள்ளைங்க எல்லாருமே என் சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அந்த உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டா, இத்தனாம் தேதி வராங்கன்னு. அடுத்த மாதம் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதமே கிளம்பி போனால் அவங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி நிறைய பொய் சொல்லுவா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட. மச்சாங்கிட்ட இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லுன்னு எல்லாத்தையும் கடந்து என்னடா பண்ணுறது, இதில் நம்ம காலை வச்சுட்டோமே, என்னடா பண்ணுறது, நானும் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அங்கே கூட்டிகிட்டு போயாச்சு. அவினாஷிக்கு போய் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க அம்மா வீட்டில் தான் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்போதைக்கு எனக்கு வீடு கிடையாது. இவ கொஞ்ச நாளைக்கு அம்மா வீட்டிலேருந்து வேலை பாரு, அதுக்கப்புறமா வீடு பார்த்துக்கலான்னு சொல்கிறா. அவங்க அம்மா வீட்டிலேருந்து வேலை பார்க்கும்போது நான் சாப்பிட்ற கொஞ்சோண்டு சாப்பாட்டுக்கு அவ்வளோ பேச்சு, சாப்பிட்றதுக்கு பேச்சு, உட்காந்தா பேச்சு. அவங்க வீட்டுக்காரர் பிரியாவோட வீட்டுக்காரர் அவரோட 2 வீலரில் என்னை கூட்டிகிட்டு போவார். என்னோட வண்டி அங்கே இருந்தது, ஆனாலும் என் வண்டியில் போனால் ரெண்டு பேர் ஓட்டிகிட்டு போகும்போது பெட்ரோல் சார்ஜ் ஆகும் அப்படின்றதுனால பிரியாவோட ஹஸ்பண்ட் அவரோட வண்டியிலே என்னை கூட்டிகிட்டு போவார். இதை பார்த்துட்டு பிரியாவோட அம்மா என்ன பண்ணாங்க, உடனே ஃபோன் போட்டு பிரியா கிட்ட, உன் புருஷன் வந்து சுசியை வண்டியில் கூப்பிட்டு போகிறான், இது சரியாக படலை, நீ உடனடியாக கிளம்பி வான்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்து அடுத்த 2 நாளுக்குள்ளே பிரியா பெங்களூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்துடுறா திருப்பூருக்கு. நான் கேட்குறேன், என்ன பிரியா திடுப்புன்னு சொல்லாமல் வந்துட்டேன், என்ன ஏதுன்னு கேட்கும்போது அம்மா வந்து பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நீ வந்து மச்சானோட வண்டியில் போகிறேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் பொறாமப்படுது, எனக்கு தெரியும் உன்னை பற்றி மச்சானை பற்றியும், அதுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மனசுக்கு சரின்னு படலை. எங்கள் அக்கா பசங்க, என் பையன், என் பொண்ணு எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து வந்து பிரியாவோட கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. டே நைட்டுன்னு அவங்களுக்கு மாத சம்பளம் 2000 ரூபாய் கொடுத்தாங்க இதே பிரியா கம்பெனியில். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க. ஒரு சின்ன குழந்தைங்கள வச்சு வேலை வாங்கிக்கிட்டு மாதத்துக்கு 2000 ஒரு மாதம் தான். அதுவும் அந்த ஆர்டர் சீக்கிரம் முடிச்சு அனுப்பணுன்றதுக்காக. அந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப சொல்லி காட்ட ஆரம்பித்தாங்க. பிரியாவோட அம்மா மூஞ்சி காட்ட ஆரம்பித்தாங்க. எனக்கு அதெல்லாம் சரியாக படலை. அதே மாதிரி குளிக்கிறதுக்கு 2 வேளை குளிக்கிறதுக்கு தண்ணி செலவாகுதுன்னு அதுக்கும் மூஞ்சை காட்டினாங்க. இது எல்லாம் வந்து என்னால் தாங்கிக்க முடியாமல் தான் எனக்கு சீக்கிரம் வேறு ஒரு வீடு ஒன்று பார்த்து கொடுங்க சார், நான் கிளம்புறேன், என் வீட்டுக்காரர் என் பிள்ளைகளை எல்லாரையும் நான் அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் அவசரமாக அவர் ஒரு வீட்டை ஒன்று பார்த்து கொடுக்குறாரு. அந்த வீட்டுக்கு பொருள் எல்லாத்தையும் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் கம்பெனி வேலை போய்கிட்டே இருக்குது. அவங்க அம்மா என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க, பிரியா மட்டும் ஒழுங்காக பேசுவா. அதுவும் அப்பப்போ அது எப்போதுமே என்ன சொல்லுவான்னா, மச்சான் அங்கேருந்து எங்கே போகிறாரு, எத்தனை மணிக்கு கிளம்புறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னுவா. அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்லிட்டெல்லாம் வெளியில் போக மாட்டார். திடீர்னு கிளம்புவார், திடீர்னு எங்கேயாவது போவார், திடீர்னு உள்ளே வருவார். அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு என்கிட்டே சொல்ல மாட்டாருன்னா, அப்போ அந்த கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். அப்போது திடீர்னு இவர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் வெளியில் போகிற மாதிரி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாராட்டுக்கு. அப்போ பிரியா ஏதோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டா. அவள் எங்கேயாவது வெளியில் போயிருந்தாளா இல்லை என்ன ஏதுன்றது தெரியாது. உடனே ஃபோன் அடித்து என்கிட்ட கத்துறா, உனக்கு அறிவு இல்லையா, எத்தனை வாட்டி நான் சொல்கிறது, அவர் அங்கேருந்து கிளம்பும் போது என்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்கேன், சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு. நான் சொல்கிறேன், இல்லை பிரியா, அவர் கிளம்புனது எனக்கு தெரியாது, 2வது அவர் பேங்க்குக்கு போகிறாரு, அங்கன்னு போகிறாரு, அவர் எங்கே போகிறாருன்னு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார், சொன்னதானே நான் உனக்கு வீட்டுக்கு வராருன்னு சொல்ல முடியும் அப்படின்னுவேன். அந்த மாதிரி அவளை நம்பி போயிட்டு அவளுக்கு கீழே ஒரு அடிமை மாதிரி நான் இருக்கேன்னு நினச்சிட்டு அவள் எவ்வளவோ ஃபோர்ஜரி பண்ணுறா. எல்லாத்துக்கும் என்னை ஆமாசாமி போட சொல்லுவாள். இது எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், ஒரு வாரத்துக்குள்ளே நான் வேறு கம்பெனி பார்த்துட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, இதுக்கு மேலே விட்டுடு,
உன் கூடலாம் என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 10 பொய் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் உன் வீட்டுக்காரு என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கினியா, என் பொண்டாட்டி இவ்வளோ தப்பு பண்ணா, ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்டியா, இல்லை என்கிட்டயா சொல்லியிருந்தியா? நீ அன்னைக்கே கண்டிச்சிருந்தா என் பொண்டாட்டி என்னை காப்பாற்றிருப்பேல்ல. நாளைக்கு வந்து உன் வீட்டுக்காரர் கேட்டார்னா என்னால் சமாளிக்க முடியாது, அதனால் நான் ஒதுங்கிக்கிறேன், நீ ஆச்சு உன் கம்பெனி ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போது அந்த உதய் அப்படின்றவன் விஷயம்லாம், அதாவது இவளோட அஃபேர், அது பிரியாவோட அஃபேரு, அந்த உதயன்ற விஷயம்லாம் அப்போ தான் உள்ளே வருது. அப்போ அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் கேட்குறாரு. அப்போ நான் வந்து ஆமாம் சார் அப்படின்ற, உண்மையை சொல்லுங்கள் சுசி, ஏன்னா இது வந்து பிரச்சனை வேறு மாதிரி போகிற மாதிரி இருக்குது அப்படின்றாரு. ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளோ தான், ஆனால் இதுக்கு மேலே அவளை வந்து நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம், அவளுக்கு புத்திமதி சொல்லி எப்படியாவது நீங்கள் நல்லபடியாக வைங்க. அவள் அடிக்கடி சொல்லுவாள், எங்கள் அம்மா தான் அவளுக்கு கெட்ட விஷயங்கள் நிறைய அவளை கைட் பண்ணுறதே அவங்க அம்மா தான், அது அவளே சொல்லியிருக்கா. அப்போது அவங்க அம்மா தான் சார் எல்லாத்துக்கும், அவள் தப்பு பண்ணும்போது திருத்த மாட்டேன்றாங்க, இவங்களும் கூட சேர்ந்து அவளை காப்பாற்றுறாங்க, இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னை இதுக்குள்ளே இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் எங்கேயோ வெளியில் போயிட்டு வரும்போது பிரியாவுக்கு கால் பண்ண எடுக்கல சுசி, எங்கே போயிருக்கான்னு தெரியல, உங்ககிட்ட ஏதாவது சொன்னால அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், ஆமாம் சார், அவள் வந்து சென்னையில் ஃபெர்தோஸ் அப்படின்ற ஒரு லேடிக்கு வந்து ஏதோ பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை வச்சு டாக்டர் சீட்டு வாங்கி தர போகிறேன், அதுக்கு வந்து 80 லட்சமோ 90 லட்சமோ வருது, அதை போய் நான் போனால் தான் அவங்க கையெழுத்து போட்டு தருவேன்னு சொல்கிறாங்க, அதுக்காக நான் போயிட்டு வரணும், ஆனால் மச்சானுக்கு தெரியக்கூடாது, நான் பெங்களூர் போகிறேன்னு சொல்லி சொன்னான். நீங்கள் வந்து அவள் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது, நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் நாளைக்கு நீங்கள் கேட்டாலும் என்னால் அதை சமாளிக்க முடியாது, அவளை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், எதுலையாவது போய் மாட்டிக்க போகிறா அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே அந்த பிரியாவோட வீட்டுக்காரர் வந்து கால் பண்ணி பார்க்குறாரு, இவ எடுக்கலை பிரியா. மறுபடியும் கால் பண்ணுறாரு, சொல்லுங்க மச்சான் அப்படின்றா. எங்கே இருக்கிற அப்படின்றாரு. பெங்களூர் வீட்டிலங்கிறா. நீ பெங்களூர் வீட்டில் ஹாலில் வந்துட்டு இப்போ எனக்கு உடனே ஃபோன் பண்ண அப்படின்றார். உடனே வசுமதின்றவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறா. வசுமதி யாருன்னா லுலு குரூப்பில், லுலுக்கு வந்து லுலு குரூப்பில் உள்ள பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லேடி தான் வசுமதின்றவங்க. வசுமதி வீட்டில் இருக்கிற மாதிரி வீடியோ கால் வருது. அப்போது புருஷங்கிட்ட பெங்களூர் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு போன காரணம் என்ன, வசுமதி வீட்டில் தங்கின காரணம் என்ன, இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியாவோட ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டா, எப்படியோ அவங்க வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு இருந்தவ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா எல்லாமே சுசி தான் போட்டு கொடுக்குறா, அவளை முதல்ல கம்பெனியை விட்டு தூக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறா, அம்மாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு, இதுக்கிடையில் அந்த பிரியாவோட ஹஸ்பண்டு அடிக்கடி பிரியாவோட அம்மா வீட்டுக்கு, அதாவது பிரியாவோட ஹஸ்பண்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு அதிகம் போகிறதில்ல போல், அவரோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிரியாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன கடுப்புனா, நம்ம வீட்டுக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கார் எடுத்துக்கிட்டு நேராக வராங்க. வந்து கம்பெனியில் காரை நிறுத்திட்டு உள்ளே வராங்க. ஷட்டரை எடுத்து க்ளோஸ் பண்ணுறா, சினிமா படத்தில் வர மாதிரி. யார், பிரியா. க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரியா, அவங்க அம்மா, இன்னொரு பையன் கதிர்னு ஒரு பையன் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தான், அவன், நான், பிரியாவோட ஹஸ்பண்டு, இன்னொரு சார் ஒருத்தர் இருக்கார் வயசானவர், அவர் இப்போ போயிட்டுருப்பார் வேலையை விட்டு, நாங்கள் எல்லோரும் உள்ளே இருக்கோம். இவன் ஷட்டரை எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே சண்டை, அப்படியே ஓடுறதுன்னா உடையாறதுன்னா அடிக்கிறதுன்னா கையை முறுக்கிட்டு குத்த வர்றது, பல்ல கடிக்கிறது, இவ்வளோ வேலையும் இந்த பிரியா பண்ணுறா. அவங்க வீட்டுக்காரர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவங்க வீட்டுக்காரரையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுகிறா. அந்த இடத்துல தான் உன் கையில் போட்டிருக்கிற டேட்டூன்னு சொல்லி அந்த டேட்டூ வச்சு அவ்வளோ தூரம் பேசினா. அப்போ அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணாங்க, செருப்பு எடுத்து என்னை அடிச்சிட்டாங்க. நான் எதிர்பார்க்கல அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு. மறுபடியும் அந்த செருப்பை பிடிங்கி தூர போடுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், வயசுக்கு மீறி நீங்கள் நடந்துக்கிறீங்க, பதிலுக்கு நான் அடிச்சேன்னா தாங்க மாட்டீங்கன்னு அவங்கள நான் தடுக்க, அவங்க என்ன அடிக்க, அது பிரச்சனை போயிட்டே இருக்கும்போதே நான் டக்குன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு 100க்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணோடனே இவங்க அம்மாவும் பொண்ணு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு ரோட்டில் வந்து நின்று, நீ ஒரு குடிகாரி, நீ என் புருஷனை வச்சுட்டு இருக்கிற, நீ இன்னும் நிறைய பொண்ணுங்களோட புருஷனை வச்சிருக்க, அப்படி இப்படி, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கூட போன, இவங்க கூட போன, உன் புள்ள இது இப்படி பிறந்தது அப்படி பிறந்தது, ஏகப்பட்ட பேச்சு. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் ரோட்டில் நின்று அவங்க பிரியாவோட வீட்டுக்காரர் அடிக்கி பார்க்குறாரு, பொண்டாட்டியை போய் அடிக்க போகிறாரு. என்ன அவங்க மாமியார்கிட்ட சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறாரு. பிரியாவோட அம்மா கிட்ட சொல்லி முதல்ல பிரியாவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாரு. ஆனால் எந்த பேச்சுக்கும் அங்கே மரியாதை இல்லை. பிரியாவோட ஹஸ்பண்டோட பேச்சுக்கு அங்கே எந்த மரியாதையும் கிடையாது. தொடர்ந்து கத்திக்கிட்டே தான் இருக்குதுங்க ரோட்டில். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் மறுபடியும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணவே அங்கேருந்து கிளம்பிட்டாளுங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து பிரியா வந்து கொஞ்சம் தலைமறைவாக இருந்த ஆள். அது இன்றைக்கி வந்து ரொம்ப ரூடாக பேசுது, அன்றைக்கி அதோட நிலைமையே வேறு. இவளுக்கு நேராக போனவளுக்கு என்ன பண்ணிட்டாளுங்க, வீட்டுக்கு போகாமல் என் வீட்டுக்கு போய் அங்கே வண்டியை நிறுத்திட்டு என் பொண்ணு பையன் சின்ன பிள்ளைங்க அதுங்களை போய் வீடு பூந்து மிரட்டியிருக்கா பிரியா. உங்கள் ஆத்தா எப்படி வாழ்ந்துடுறான்னு பார்த்துடுறேன், இந்த ஊரில் நீ எப்படி வாழ்ந்துடுறேன்னு பார்த்துடுறேன், என் வாழ்க்கையில் உங்கள் ஆத்தா மண்ணள்ளி போட்டால அப்படி இப்படின்னு என் பொண்ணை தீட்ட போக எங்கள் அவசரம் நேரமாக மிரட்டியிருக்காங்க. நீ என்ன சின்ன பிள்ளைங்கள்ட்ட வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்பு நீ முதல்ல, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அந்த அவசரம் நேரமாக சொல்ல இவ உடனே வண்டி எடுத்துகிட்டு ஓடி போயிருக்கா. அதுக்கப்புறம் நான் வந்து கம்பெனியை விட்டு வெளியில் வரேன், எல்லா திங்ஸையும் நீங்கள் இதுக்கு மேலே பார்த்துக்குங்க சார், நான் இதுக்கு மேலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பும்போது என் வீட்டுக்காரர் என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆஃபீஸ் ரூமில் பிரியாவோட வீட்டுக்காரர் சொல்கிறார், நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், சுசி
வந்து கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணுற ஆள், ஆம்பளை பிள்ளை மாதிரி வேலை பார்க்கும். சுசி வந்து கம்பெனி விட்டு போகிறது என்னோட வலது கை உடஞ்ச மாதிரி. இதே என் வீட்டுக்கார வச்சுட்டு தான் பேசினார். அவங்க சிசிடிவி எதில் இருக்கோ இருந்ததுன்னா இருக்கும். அப்போது அவ்வளோ தூரம் பேசி இதுக்கு மேலே வந்து நீங்கள் சுசியை வேறு இடத்துக்கு அனுப்புங்க, ஏன்னா இது வந்து பிரியா பேரில் இருக்கிற கம்பெனி தான் இது, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா அவங்க கம்பெனின்ற மாதிரி. அதுவே அவருக்கே அங்கே உரிமை இல்லைன்ற மாதிரி அவர் அப்போ பேசினார். எனக்கே எங்கள் உரிமை இல்லை, அவரை வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிற மாதிரி அவர் பேசினார். எனக்கு தெரியும், ஏற்கனவே பிரியா சொல்லியிருக்கா அவர் வீட்டோட மாப்பிள்ளையாக தாண்டி இருக்காரு, வெளியில் யாருக்கும் தெரியாது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கா. நான் அதனால் எதுவும் கண்டுக்கல. சரி சார் எனக்கு புரியுது, நானே தானே சொன்னேன் வெளியில் போகிறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு என்கிட்டயும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதுனால நான் அந்த கேஸ் அதோட விட்டுட்டு வந்தேன். அன்னைக்கே நான் கேஸ் கொடுத்துருந்தேன்னா ஒரு ஸ்டாஃபு கம்பெனி ஒர்க்கரை ஷட்டரை க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சு செருப்பால் அடிக்கிறது, அவள் வந்து கையை முறுக்கிட்டு குத்த வர்றது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அஃபென்ஸு, அவ்வளோ பெரிய தப்பு. அன்னைக்கு அவள் புருஷனுக்காக மன்னிச்சுட்டு வெளியில் வந்தோம். அன்னைக்கு தான் நீங்களும் சாரதாக்கா எல்லாரும் சேர்ந்து இம்மீடியட்டாக போய் கேஸ் கொடு அப்படின்னு சொன்னீங்க. அன்னைக்கு என்னுடைய சுச்சுவேஷன் ஃபினான்ஷியலாக நான் வீக்காக இருந்தது, என்னாகுமோ ஏதாகுமோ. ரெண்டாவது பிரியாவோட புருஷன் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. சரி இவ்வளோ தூரம் என் வீட்டுக்காரரும் சொன்னார், அவரும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. நம்மளும் ஃபினான்ஷியலாக கஷ்டமாக இருக்குது, நாளைக்கு போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியாது, கொஞ்சம் விட்டு பிடிச்சி பார்ப்போண்டின்னு சொன்னதுனால அன்னைக்கு நான் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன். ஆனால் அதே போலீஸ் இன்னைக்கு கேட்குறாங்க, அன்னைக்கே நீ கேஸ் கொடுத்திருந்தேன்னா நாங்கள் இவ்வளோ தூக்கி உள்ளே வச்சிருப்போம், இப்போ அவள் உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்கா, என்ன பண்ண முடியும், நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. இதுதாங்க இங்கே வந்து நடந்தது. அப்போ கூடவும் அவள் வந்து ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவள் என்னை விடவே இல்லை. அண்டர் கிரவுண்டில் உள்ளே பூந்து வந்து எல்லா இடத்துலையும் போய் என்னை பற்றி தப்பாக சொல்லி நான் ஒரு லெஸ்பியனு, நான் ஒரு குடிகாரி, நான் பணம் பிடுங்குறவ, பணம் மோசடி பண்ணுறவ, அது இது என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லா பொய்யும் சொல்லியிருக்கா. எதுக்கு இவன் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கிறா, சித்ரான்றவ எதுக்காக உள்ளே வரா, இவளுக்கு என்னத்துக்கு நம்மளையே ரவுண்டு கட்டி அடிக்கிறாளுங்க, எங்கே இருந்து நம்மளை அடிக்கிறாளுங்கன்னு தெரியாமல் இத்தனை காலம் முடிச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது அது வளைச்சு கடைசியாக இப்போ போது சொல்றாளுங்க, மைதிலியை நீ என்ன பாடுபடுத்தின, லுலு குரூப்ல இருக்கிற பெண்களெல்லாம் நீ எவ்வளவு அழ வச்ச, கண்ணீர் விட வச்ச, அந்த எல்லா கண்ணீருக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னாலுங்க. அப்பதான் எனக்கு கிளிக் ஆச்சு, இந்த சித்ரா பிரியா இதுங்க எல்லாமே லுலு கேங்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்குங்கன்னு. இப்போ வந்து என் மேலே பொய் கேஸ் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ண வச்சு இப்போ நான் வெளியில் வந்திருக்கேன். அடுத்து என் பொண்ணை டார்கெட் பண்ணுறாங்க. காலேஜ் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற குழந்தை, 9வது படிக்கிற என் பையன், அவங்களையும் இப்போ வந்து பொய் கேஸ் போட்டு கஞ்சா கேஸில் அவங்களையும் தூக்கி உள்ளே போடணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் லுலு கும்பல்லேருந்து வெளியில் வந்த அந்த லேடிஸு, அதுவும் குறிப்பாக இந்த சித்ரா பிரியான்றவளுக்கு தான். வெளியில் வர மாதிரி வந்துட்டு லுலுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி நடித்து எங்கள் கூடயே பழகிற மாதிரி பழகி எங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ரூஃபையும் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து லுலு குரூப் பெண்களை நீ எப்படி அடிக்கலாம், லுலு குரூப் பெண்கள் கண்ணீருக்கு நீ எப்படி காரணமான, அந்த பெண்கள் எல்லாம் நீ எவ்வளோ நான் என்ன செஞ்சேன் லுலு குரூப் பெண்களை, நான் ஒன்றுமே செய்யலையே, வாய்ஸ் அவுட்டு தான் கொடுத்தேன். அதுவும் பாதிக்கப்பட்டு வெளியில் வந்து பேசின சாரதா, கார்த்தினி, அப்புறம் இவங்க இந்த ஜீவாக்கா, அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தான் நான் வாய்ஸ் அவுட் கொடுத்தனே தவிர மற்ற எந்த பெண்களை நான் காயப்படுத்தினேன். இப்போ இது முழுக்க லுலு குரூப் பெண்களால் எனக்கு நடத்தப்படுற பிரச்சனைன்றது எனக்கு இப்போ தான் புரியவே வருது. இதுதான்க்கா நடந்தது. இப்போ நான் பேசலாம்னு நினைக்கிறேன். பேசுங்க. திரும்ப நான் கொஞ்சம் பின்னோக்கி நகர விரும்புறேன். என்னன்னாக்கா, நான் ஒரு விஷயத்த வந்து பேச ஆரம்பிச்சாக்கா சார்பு நிலையில இருந்து பேசுறதுக்கு முன்பு சார்பு நிலையில இருந்து பேசுறவங்களுடைய முரண்பாடுகள் என்ன, அவங்க என்ன இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் பேசுற ஒரு நபரா நான் இருப்பேன். அது பொலிட்டிக் அரசியல் விமர்சனங்கள் நான் தான் முன்னெடுப்பேன். இப்போ நான் சுசிக்காக வந்து பேச வந்தது காரணம், சுசிக்கு கண்மூடித்தனமான ஆதரவு நிலைப்பாடு எதுவும் கிடையாது. சுசி வந்து அவங்களுடைய நடவடிக்கை பேச்சு எல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு இவங்க நேர்மையான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி நான் உள்வாங்கியிருக்கேன். நான் சுசி கூட ரொம்ப ஆரம்பத்தில் பழகாதப்ப இதை நான் சொல்றேன். அந்த தொகை கொடுக்க வேண்டிய நெருக்கடி கூட வந்தது. அப்ப கூட சுசி வந்து எனக்கு பணம் வேணும்னு கேட்கல என்கிட்ட. அதாவது அவங்க ஒரு நாள் வந்து திடீர்னு அக்கா பேசுறோம்னு சொல்லி சொன்னாங்க. நான் வீடியோ காலில் போட்டோடனே அவங்க வீட்டு வெளியில வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, என்ன சொல்லுவாங்க, அந்த ஜாமான்லாம் வெளியில இருந்தது, மூட்டை கட்டி வச்சிருந்தது. ஓகே, எல்லாம் அதாவது அவங்க வாடகை வீட்டு வில்ல இருந்தது வந்து அந்த அம்மா இன்னையோட தேதி முடிஞ்சிடுச்சு, நீங்க வெளியே போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வீட்டுக்குள்ள இருந்த பொருள் முடிச்செல்லாம் வச்சு எடுத்து வெளியே வச்சு ரோட்ல நிக்கிறாங்க. அதுல நான் பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்டேன். அக்கா பிரியா வந்து எனக்கு அனுப்புறேன்னு சொன்னா, லாரி அனுப்புறேன்னு சொன்னா, பொருள்லாம் வச்சுக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னா. ஆனா ஏன் இன்னும் எனக்கு எந்த பதிலும் கொடுக்காம இருக்கா? 2-3 நாள் ஆயிடுச்சு. எங்க வீட்டு வாடகை வந்து நாங்க அந்த
நாள் தாண்டிடுச்சு, வீட்டுக்காரம்மா வந்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீங்க இருக்க தேவையில்ல, காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது தான் நான் கேட்டேன், இப்ப நீங்க இப்பவே அவங்க பிரியா இவ்வளவு குழப்பமா அவங்க சில விஷயங்கள் பண்றாங்க, சொன்ன வாக்கு உறுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க, நீங்க அவங்கள நம்பி அவ்வளவு தூரம் திருப்பூருக்கு போகணுமா, இங்கேயே நீங்க இருக்கிற மாதிரி நான் வேற ஏற்பாடு பண்ணட்டோமான்னு. இல்லக்கா நான் திருப்பூருக்கே போறேன். அப்ப நான் கேட்டேன், திருப்பூருக்கு நீங்க போகணும், உங்களுக்கு ஒரு லாரி வேணும், சரி இங்க இருந்து சென்னையில இருந்து திருப்பூர் போறதுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்டதுக்கு ஒரு 20,000 ஆகும் அப்படின்னாங்க. சரி நீங்க வந்து பசங்க வச்சிருக்கீங்க, நீங்க வேலையும் இல்ல, அவங்கள நம்பி போறீங்க, சரி நான் 20,000 சொல்றீங்க, நான் ஒரு கூட ஒரு 10,000 ஒரு 30,000 தரேன், நீங்க போய் தங்கி சாப்பாடு செலவுலாம் பாத்துங்க. ஆனா இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, ஆனா நான் உடனடியா உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி சொன்னேன். ஆனா இது சுசி வந்து அந்த பணம் கேட்கல. அவங்களுக்கு வந்து அப்படியான வீட்டுக்கு வெளியில பொருட்களை தூக்கி வைக்க வேண்டிய அளவுக்கு அவங்கள வந்ததுக்கு பிரியா ஒரு காரணம். ஆனா 1000 பேர் 1000 விதமா என்ன வேணாலும் நம்மளுக்கு சொல்லலாம். ஆனா நாம செஞ்சுட்டு இருந்த பிசினஸ் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெண்ணை நோக்கி நம்ம எப்படி நகரமே அப்படின்ற ஒரு சுசி வந்து அவங்க மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இப்ப ஒருத்தவங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற அளவுக்கு நாம நடந்துக்கணும். அப்போ அதுல வந்து மிஸ்டேக் வந்து பிரியாவும் பண்றாங்க, சுசியும் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து சுசி வந்து பிரியா தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் வந்து சுசி வந்து என்னுடைய அட்மினா இருக்கும் பொழுது என்னுடைய மெயில் ஐடி எல்லாமே அவங்களுக்கு தெரியும், இதுல இருக்கிற எல்லா ஆதாரமும் சுசிக்கு தெரியும். அப்ப வந்து அந்த குரூப் என்ன பண்ணுச்சு, லூலு கும்பல் வந்து பிரியா மூலியமாக சுசியை வந்து நெருங்க வச்சாங்க. சுசியின் மூலியமா நெருங்கிட்ட பிறகு நான், ஏன்னா என்னுடைய மெயில் ஐடி வந்து என்னன்னா என்னுடைய பர்சனல் மெயில் ஐடி கிடையாது, லூலு குழு தொடர்பான ஆதாரங்கள் அதுல பேசினவங்க குழுவுல இருந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் பேசுறது எல்லாமே வச்சிருந்தேன். அதை வந்து சுசி வந்து நேர்மையா நடந்துக்கினாங்க. அதுல வந்து எல்லாரும் ஆனா அவங்க வந்து சில விஷயங்கள் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நெருங்கி இருக்கலாம், ஆனா சுசி அந்த அளவுக்கு அதை சொன்னாங்கன்றது எனக்கு தெரியாது. அப்ப இந்த ஒரு நோக்கத்தாக சுசியை தேர்ந்தெடுத்துட்டு சலுகைகள் கொடுக்குற மாதிரி நான் உனக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்லாம் அவங்க அதிகமா பேசினாங்க. பிரியாவுடைய கேரக்டர் நான் பார்த்த வரைக்கும் வந்து எல்லாமே ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க. இந்தியாவே அவங்க தான் ஆண்டுட்டு இருக்கிற மாதிரி பேசுவாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து ஸ்டாலின், உதயநிதி எல்லாருமே நம்ம எனக்கு தெரிஞ்ச ஆளுன்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ அந்த ஒரு கேரக்டர் அது அவங்க ரொம்ப எல்லாமே மிகைப்படுத்தி பேசுற கேரக்டர் வந்து கடைசியை பார்த்தா அவங்க உள்ள வந்து எதுவுமே இல்லை. ஒரு ரொம்ப சின்ன கம்பெனி தான் அது, அதை தாண்டி அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது, எல்லாமே மிகையாக பேசப்பட்ட ஒரு இது. சரி அவங்க போனாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், அது எதிர்பார்த்துதான். ஆனா வந்து அவங்க சுசி ஒரு நாள் இரவு வந்து அழுது பேசும் பொழுது இது மாதிரி என்னை தாக்கிட்டாங்க, இது பிரியா அம்மாவும் என்ன வந்து இது மாதிரி பண்ணாங்க. நான் சொன்னேன், கம்ப்ளைண்ட் கொடுங்க, திருப்பூர்ல வந்து கம்யூனிஸ்டுடைய தொழிலாளர்கள் சங்கம்லாம் இருக்கு, அந்த மூலியமா நாங்க இதை முன்னெடுக்கிறோம், நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு ஊன்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்த சில நாட்கள்ல வந்து நாங்க கேட்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா நான் கேட்கும் பொழுது இல்லக்கா அது வந்து அவங்க சில காரணங்கள் சொல்லி தவிர்த்துட்டாங்க. அப்ப அதுவே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கு பிறகும் நான் சுசியம் வந்து படத்துல நினைக்கிறேன், என்னன்னாக்கா நான் வந்து இந்த சப்ஜெக்ட் நான் வேற ஒர்க்ல எடுத்துட்டு இருந்தேன், அவங்க வந்து என்ன எப்பயாவது சில முறை எப்ப பேசுவாங்க. நான் ரெண்டாவது அந்த வாட்ஸ்அப் குழு வந்து எங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு நான் அந்த குழுல இருந்து நான் வெளியேறிட்டேன். இருக்கிறவங்க இன்னும் அதுல இருந்துட்டு தான் இருக்காங்க. நான் வந்து என்னன்னாக்கா என்னுடைய வேலை இதை வந்து சட்ட பிரச்சனைக்குள்ள எடுத்துட்டு போகணும், அதுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும், அதுக்காக எல்லா வகைகளும் வந்து என் கூட இருக்கிற பெண்களுக்கு நான் ஆதரவா ஒர்க் பண்ணுன்றதுதான் ஒரு இது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா லூலுக்கு எதிராக பேசுற பெண்கள்லாம் வந்து எல்லாரும் ஏதோ ஒரு வகையில தாக்குதலுக்கு தொடர்ந்து உள்ளாக்கப்பட்டுட்டே இருந்தாங்க. அதாவது இந்த கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது. இந்த நான் இப்ப பேச போற ஒரு விஷயம் சுசியுடைய யூடியூப் மூலியமாக கேட்கறவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க, பரவலாக்குங்க. இதோடைய பெரிய ஒரு ஆபத்து இதுல ஒரு இருக்கு, இது அரசியல் ஆபத்து ஒண்ணு இருக்கு, அதைத்தான் நான் இப்ப பேச முற்படுறேன். இவங்க என்ன பண்றாங்க, சாரதாவை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். சாரதாவை என் கூட யூடியூப் சேனல்ல வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். லூலுக்குள்ள பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அவங்க கடுமையான மிரட்டலுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டு அவங்க ஒரு மத்திய அரசுல ஒர்க் பண்றாங்க. அவங்கள வந்து வேலையில இருந்து எடுக்கிற அளவுக்குலாம் முயற்சி பண்ணாங்க லூலு குழு ஆதரவாளர்கள். அப்போ
அப்போ அதுல இருந்து சாரதா துணிச்சலா நின்று இன்றைய வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சில பெண்களுடைய நிர்வாண படங்களை வெளியிட்டாங்க. அவங்க வந்து இப்ப எங்க கிட்ட இருந்து தொடர்புல இருந்து போயிட்டாங்க. முற்றாக யாருமே இல்லை, அவங்க ஃபேஸ்புக்ல இல்லை. அப்ப சுசி மாதிரி பெண்களை வந்து சுசி வந்து நேர்மையா இயங்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஆசிரியர் பணியில இருந்தாங்க. ஆனா தன்னுடைய கணவருக்கு வந்து ஒரு சிறு தொழில் மாதிரி அந்த டீ கடை வச்சு கொடுத்துட்டு அவரை தயார்படுத்திட்டு நான் திரும்பவும் என்னுடைய ஆசிரியர் பணிக்கு நான் வேற வேலை தேடிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்கள வந்து ரொம்ப நெருங்கி ரொம்ப நேர்மையா அன்பா இருக்கிற மாதிரி காட்டி அவங்கள வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துட்டு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைச்சு அவங்கள வந்து இழிவுபடுத்தி தன்னுடைய கணவரோட இணைத்து வச்சு பேசி அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து வசுமதி வசந்த் என்பவர் அந்த வந்து கிசுகிசுவா வந்து ஃபேஸ்புக்ல வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. சுசி வந்து இந்த பெண்ணுடைய கணவர் கூட எல்லாம் வந்து அந்த அதாவது அந்த லூலுவை ஆதரிச்சிட்டு இருக்கிற பிரியா மனோகரன், நிஷா அப்படின்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்க வெளிப்படையா பேசுறவங்க. அவங்க சிலர் வந்து அது மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த சுசி வந்து ஒரு சில விஷயத்த இப்ப வெளிப்படையா பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா வசுமதி வசந்தி என்பவர் வந்து லூலு குழுவுக்கு தொடர்பற்ற ஒரு நபர். அவங்க வந்து தமிழ்நாட்டுல மனிதின்ற அமைப்புல வந்து உருவாகிறதுக்கு காரணமா இருந்தாங்க. மனிதி அமைப்புல வந்து உறுப்பினராகவும் இருக்காங்க. அதே சமயம் புதிய குரல் அப்படின்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டுல இருக்கு. அது வந்து பெரியாரியவாதி ஓவியா நடத்துறாங்க. அந்த குழுவிலும் உறுப்பினரா இருக்காங்க. அப்போ நான் ஆரம்ப கட்டத்துல வந்து மனிதி அமைப்பு வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தினேன். ஏன்னா மனிதிய அமைப்புக்கும் இதுக்கும் சில தொடர்புகள் இருந்தது. ரெண்டாவது வந்து மனிதி அமைப்புலயே வந்து லூலு குழுல என்னென்ன நடந்ததோ, அதாவது திருமணம் கடந்த உறவுக்கு வந்து பெண்களை பேசி பேசி தயார்படுத்துற மாதிரி மனிதி அமைப்புலயும் வந்து ஒரு பெண், அதாவது விபத்தில் வந்து கணவனை பறிகொடுத்த ஒரு இளம் பெண் கை குழந்தையோட இருந்திருக்காங்க. அவங்க அந்த அமைப்புல வந்து இணைஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணை வந்து மனிதி அமைப்பின் தலைவி செல்வி என்பவர் அதே அமைப்புல இருக்கிற இன்னொரு பெண்ணின் கணவர்கிட்ட வந்து உடல் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து விமர்சனமா எங்களுக்கு வருது. நான் அதை அரசியல் படுத்த முற்பட்டேன். அப்போ வசுமதி வசந்திக்கு என்னன்னா கோபம்னா, தன்னுடைய அமைப்பை வந்து இழிவுபடுத்துற இவங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது என்னை பத்தி கிசு மாதிரி மோசமாலாம் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க யூடியூப்ல 2-3 பேட்டி கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் தமிழச்சி மனிதி அமைப்பு வசுமதி வசந்தின் போட்டா பேட்டிகள்லாம் வரும், நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் அதை ஏன் அவங்க அவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து லூலு குழுவை காப்பாற்றப்பட வேண்டிய தேவையும் இருந்தது. அந்த டைம்ல தான் வந்து வசுமதி வசந்தி பிரியாவோட ரொம்ப நெருக்கமாறாங்க. பிரியான்றவங்க இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கம்பெனி வச்ச அந்த பெண் கூட வந்து தன்னை வந்து லெஸ்பியனா அவங்க வந்து ஏதோ செக்ஸ் தொடர்புக்கு தூண்டியதாக பிரியா வந்து சுசி கிட்ட சொல்லியிருக்காங்க. சுசி அன்னைக்கு என்ன நடந்தது அதை நம்ம இதை வெளியில பொதுவில் பேசுறது நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது இவ வந்து பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு வசுமதி வீட்டுக்கு போனா இல்லைங்களாக்கா. வசுமதி வீட்டுக்குள்ள அந்த ஃபெர்தோஸ்ன்ற லேடியை பார்த்து அந்த 80 லட்சமோ 90 லட்சமோ அந்த பணத்தை வாங்குறதுக்காக போனவ தான் அவன் ஹஸ்பண்டு கிட்ட மாட்டிக்கிட்டா பிரியா. அப்போ இவளை காப்பாத்துறதுக்காக வசுமதி என்ன பண்றா, சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வசுமதியும் பிரியாவும் இங்கே வராங்க திருப்பூருக்கு. வந்து பிரியாவோட ஹஸ்பண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வராங்க. வந்த டைமில் இவ வந்து ஒரு 2-3 நாள்னு நினைக்கிறேன் பிரியாவோட வீட்டில் வசுமதி ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ முதல் நாள் தங்கியிருக்கும் போது வந்த உடனே பிரியாவோட ரூமில் இவங்க போயிருக்காங்க. பிரியா வந்து படுத்திருந்தாலாம். பிரியாவோட நெஞ்சு மேலே போயிட்டு டக்குன்னு கையை வச்சுட்டு இவ படுத்தாலாம். உடனே அவன் என்ன பண்ணியிருக்கா, பிரியா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை உதறிட்டு எந்திரிச்சிட்டாலாம். அதே மாதிரி அவள் டிவி பார்க்கும்போது மடியில் வந்து படுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. வசுமதி வந்து ஒரு லெஸ்பியன் மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், இது நீ ஏற்கனவே சொன்னது தானே, நீயும் அவள் பேசுகிறதே ஒரு மாதிரி செக்ஸியாக பேசுகிறான்னு நீ வந்து நான் இங்கே திருப்பூருக்கு வரத்துக்கு முன்னாடியே நீ என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தானே இருந்த இது பூந்தமல்லியில் இருக்கும்போது, அப்புறம் எதுக்கு நீ அவளை வீட்டுக்கு வர வச்ச அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னா, இல்லை மச்சாங்கிட்ட என்னை காப்பாற்றுறதுக்கு தான் வந்தா, வேற வழி இல்லை, நான் என்ன பண்ணுவேன், வேற யாரை போய் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணி அடிச்சப்போ கூடவும் அந்த பிரியாவோட அம்மா என்கிட்ட சொல்கிறா, மெட்ராஸ்லேருந்து வசுமதி அங்கேருந்து வந்து என் பொண்ணை காப்பாற்ற வந்தா, கூடவே இருந்து நீ என் பொண்ணை வந்து குழி பறிச்சுட்ட அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. அப்போது இந்த பிரியான்றவளை காப்பாற்றுறதுக்காக தான் இவ வந்திருக்கா அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ அவள் ஒரு லெஸ்பியனாக இருக்கிறா, பிஹேவ் பண்ணுறான்னு சொல்கிறா.
சரி அவளை அனுப்பி விடுனா முதல் நாள் அனுப்பி விடல, 2வது நாள் அந்த வசுமதியை கூட்டிட்டு போயிட்டு வசுமதி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்து மறுபடியும் உட்காந்து பேசிட்டு இருக்கா. நான் என்ன சொல்றேன், நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவ, அவளை வந்து நீ லெஸ்பியன் பார்ட்னரா ஏத்துக்குவான்னு நினைச்சுக்கிட்டு தான் அவன் உனக்கு செலவெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். இது நாளைக்கு வந்து வேற மாதிரி போய் முடிஞ்சிட போகுது. நீ இப்பவே உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அதை ஓப்பனா நீ வந்து வசுமதி கிட்ட சொல்லிடு, வசுமதியை வளர விடாத, அது நாளைக்கு வந்து பிரச்சனையில போய் முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். வசுமதி வந்து கணவர் இல்லாம இருக்குது, வசுமதி நல்லா சம்பாதிக்கிற பொண்ணு, அதுகிட்ட காசு பணம் நிறைய இருக்கு அப்படின்றது பிரியாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில அவ வந்து தன்னை லெஸ்பியனா பாக்குறான்னு தெரிஞ்சாலும் கூட பரவாயில்லைன்னு வசுமதி கூட கை கோத்து முடிஞ்ச அளவுக்கு வசுமதியை வச்சு பிசினஸை பெருக்கணும்ன்றது தான் இவளுடைய நோக்கமே. வசுமதியை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இப்ப எதிர்பார்த்தேன். அதேதான் வசுமதியை வச்சு உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கு பாருங்க, வசுமதியை வச்சு பிசினஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்து தான் அவளை உள்ள கொண்டு வந்தது. என்ன கொண்டு வந்து நடு ரோட்ல விட்டுட்டா, என்ன பிசினஸ் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நடு ரோட்ல விட்டுட்டா. அடுத்தது எனக்கு வந்து துணி கம்பெனியை கையை காட்டி விட்டுட்டு அடுத்து வசுமதியை உள்ள கொண்டு வரா. வசுமதியை வச்சு எப்படியாவது ஒரு பிசினஸ் பண்ணினா அதுல ஒரு அமௌண்ட் அடிக்கணும்ன்றது தான் இந்த பிரியாவோட நோக்கம். இது வசுமதிக்கே தெரியுமோ தெரியாதோ, பிரியாவால நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க, ஆனால் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஈஸியாக நம்ப வச்சு அவளை அன்பாக பேசி 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 எல்லாரையும் நடு ரோட்டில் நிறுத்தினவளே அவள் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு தப்பும் செய்யாத மாதிரி முந்திக்கிட்டு போய் இந்த சித்ரா கூட சேர்ந்துக்கிட்டு இவளுக்கு எல்லாருமே லுலு கும்பல்ன்றது தெரிஞ்சதுன்னா நான் எப்பவோ அலர்ட் ஆயிருந்திருப்பேன். சித்ரா எல்லாரும் லூலு குழு லூலு ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே வந்து திருமணம் கடந்த உறவு இருக்கு. இப்ப நாம வெளிப்படையா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். சுசி, நாம திரும்பவும் விஷயத்துக்கு வருவோம். வசுமதி பிரியாவுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்கள கவர் பண்ற மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து நிறைய முயற்சி பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. ஓகே, இப்போ இங்க இப்ப கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புனா, எப்பவுமே வந்து பெண்களுக்கு ஆண்களால தான் பாதிப்புன்ற காலம் கிடையாது. இப்ப வந்து பெண்களால் பெண்களுக்கே பாதிப்பு. இப்ப உதாரணத்துக்கு தான் வந்து லூலு குழுல நடக்குது. லூலு குழுல இருக்கிற பெண்கள், லூலுக்கு ஆதரவாக இருக்கிற பெண்கள் லூலுக்கு எதிராக செயல்படுற பெண்களுடைய நிர்வாண படங்களை வெளியிடுவது. ஏன்னா லூலு அந்த பெண்களை வந்து இவங்க தான் வந்து மூளை செலவு செஞ்சு அந்த குரூப்ல இருக்கிற மற்ற ஆண்களுக்கு வந்து விநியோகிக்கிறாங்க. அக்கா ஒரு விஷயம், பிரியா அக்கா ஒரு விஷயம், மக்களுக்கு லுலு குரூப்ல என்ன நடந்ததுன்னே தெரியல. அது எல்லாருக்குமான கொஸ்டின். உங்ககிட்ட பாதிக்கப்பட்டு வந்து நிறைய பேர் உங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. அந்த அடிப்படையில லுலு குரூப்ல என்ன நடந்தது, பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அதை முதல்ல சொல்லுங்க. நிறைய பேர் அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப வந்து என்னன்னாக்கா லூலுக்குள்ள என்ன பாதிப்பு நடந்தது எல்லாத்தையுமே பேசணும்னாக்கா என்னுடைய ஃபேஸ்புக் வந்து ரிப்போர்ட் அடிச்சு முடிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சிருக்கு. இப்போ எல்லா வகையிலும் ஒரு நெருக்கடிக்குள்ள உள்ளாக்கி இருக்காங்க. ஆனா ஓரளவுக்கு சுசி அடுத்த முறை விரிவா பேசும்போது சொல்லிட்டோம். 2வது வந்து நாங்க வந்து அதை ஒரு புத்தகமா எடுத்துட்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கோம். ஆர்டிகிள் வந்து இணையதளத்துல வெளியிடுவோம். எழுதும்போது சுசி இணைப்பு கொடுப்பாங்க, நீங்க வாசிங்க. அது பெரிய சப்ஜெக்ட், அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சுருக்கமா வந்து நான் இனியும் வந்து கொஞ்சம் அதிகமா பேச விரும்புறேன் சுசியோட இணைந்து. ஏன்னா அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதால சித்ரா, பிரியா போன்ற சட்டத்துக்கு புறம்பான குற்றவாளிகளாக இருந்து கொண்டு குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள், விளிம்பு நிலையில இருக்கிற பெண்கள், அவங்களை எந்த அதிகாரத்தையும் கொண்டு ஒடுக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க பாண்டிச்சேரி சித்ராவுக்கு சொல்றதுக்கு என்னன்னா, பிரான்ஸ்ல ஐரோப்பிய யூனியன் வந்து பெண்கள் யுனெஸ்கோவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்திய தேசிய மகளிர் ஆணையத்தோட வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2வது அமெஸ்டி ஐரோப்பிய மனித உரிமை அமைப்பு, பிரான்ஸ் மனித உரிமை அமைப்புல செயல்படுறேன்னா இந்த விஷயத்துல நான் கையில எடுத்திருக்கும் பொழுது இதுக்கு மேலே வந்து சுசி மீது அல்லது சுசி குடும்பத்தின் மீது ஏதாவது தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். இதுக்கு மேல வரும்னு நீங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது. மேற்கொண்டு தொடர முடியும்னு எண்ணத்தை கைவிட்டுருங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து பாண்டிச்சேரி தானே எல்லா டீட்டெயிலும் எடுத்துடுவோம். அதனால வந்து போராடினா சட்ட ரீதியா போராட்டத்தை முன்னெடுங்க. இந்த அவதூறு அவமதிப்பு செய்யறனாக்கா அதுக்கான வழக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அவமதிப்பு வழக்கு போடுவோம். சுசி கூடுமான வரைக்கும் நீங்களும் வந்து இதுக்கு மேல கவனமாக பேசணும். வார்த்தைகள் வந்து அரசியல் படுத்தும் பொழுது, அரசியல் ரீதியாக நீங்க விவாதம் பண்ணும்போது இந்த பாடல்கள், சினிமா பாடல்கள் பாடுவது அல்லது வேற சிலையான வேலைகள் செய்வது அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம அரசியலாக பேசணும்னு கோரிக்கை வைக்கிறேன். எல்லாருக்குள்ளயும் ஒரு இயல்பான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம திரும்ப வசுமதிக்கு வருவோம். இந்த மனித அமைப்புல வந்து மனித செல்விக்கும் வசுமதிக்கும் ஒரு உடல் சார்ந்த தொடர்பு இருக்கிறதாக அங்க தமிழ்நாட்டுல இருக்கிற சில அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து சொல்றாங்க. நான் வந்து ஓரின சேர்க்கை, பாலியல்
அரசியல் குறித்த ஒரு நல்ல புரிதல் இருக்கு. பிரான்ஸ்ல வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் வந்து திருமணம் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது பிரான்ஸ்ல எங்க மாநிலத்துல அந்த ஓட்டெடுப்பு உரிமைகளை நான் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர். அது இது பிரான்ஸ்ல வந்து சட்டமாக கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த அமைச்சரோடு நின்று எடுத்த புகைப்படங்கள் அல்லது அதன் ஊடாக நடந்த செய்திகள் நான் எந்த அளவுக்கு அதில் ஒர்க் பண்ணிருக்கிறதுலாம் வந்து நீங்க இதுல போட்டு கூகுள்ல போட்டு தேடினாக்கா கிடைக்கும். ஓரின சேர்க்கைக்கு எதிரான ஆள் நான் கிடையாது. ஆனா ஓரின சேர்க்கையாளராக இருந்து கொண்டு இந்த வசுமதி வசந்தி மிக சமீபத்துல இப்ப கீவெடியில ஒரு ப்ரோக்ராம்ல பேசும்போது சொல்றாங்க, இவங்களுக்கும் சாரதாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, செக்ஸ் தொடர்பு இருக்கா? அப்ப இவங்க வந்து என்னன்னாக்கா இவங்க என்னென்ன செய்யறாங்களோ அதையெல்லாம் வந்து நாங்க சேர்த்தா வந்து பேச முற்படுவது. உதாரணத்துக்கு வந்து சுசி எடுத்துப்போம். இந்த சித்ரா சொல்றாங்க சுசி வந்து 17 வயது பெண்ணோட என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சுசி, நீங்க சொன்னா இன்னொன்னு சரியா. இப்போ அது வந்து சமீபத்துல தான் இந்த ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தருடைய அந்த போராட்டம் வந்து சமீபத்துல தான் கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி நடந்தது சென்னையில. அது இப்ப நடந்தது ஒரு 3-4 மாசம் தான் இருக்கும். அது முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே அவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஆனா கம்ப்ளைண்ட்ல கொடுக்கும்போது அந்த லேடி எப்படி கொடுத்துருக்கானா, அந்த 17 வயசு பொண்ணை அந்த போராட்டத்தின் போது தான் நான் பார்த்தேன்னா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனேன்னா அந்த பொண்ணு குளிக்கும் போது நியூடா போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த போட்டோ வச்சு நான் மிரட்டுறானா. அப்புறம் தேவான்ற ஒருத்தன் இந்த யூடியூப்ல எனக்கு நண்பனா அறிமுகமானவன், இங்க எல்லாருக்குமே அவனை தெரியும். அவனும் நானும் அந்த பொண்ணோட வீட்டுல வந்து தங்குவோம், அதுக்கு நீ உன் வீட்டு ரூம் சாவி தரணும்னு அந்த பொண்ணை நான் மிரட்டினா. இப்படி எல்லாம் சொல்லி என் மேல ஒரு அவதூறான வழக்கை வந்து ஃபைல் பண்ணியிருக்கா. அப்ப நான் இங்க போலீஸ் அதிகாரி அத நம்ம பார்த்துப்போம். அதை வந்து நம்ம வழக்கறிஞர் வச்சு அது அந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னா அதை ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சு முடிச்சிடும். ஆனா நான் இந்த மக்களுக்கு முன்பு என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா, இவர்கள் இந்த லூலு கும்பல் ஆதரவாளர்கள் எங்களை போன்ற லூலு குழுக்கு எதிராக வந்து நாங்க அந்த நடந்த உண்மைகளை வந்து வெளியேற்று வரதுக்கு ரொம்ப நிறைய நாங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம், போராடிட்டு இருக்கோம். 2.5 வருஷமா நடக்குது. மிக சமீபத்துல தான் வந்து குற்றவாளிகளை கைது செஞ்சாங்க. இப்ப அரசியல் நெருக்கடி காரணமாக இன்னும் வந்து போலீஸ் நிறைய விஷயங்கள் வந்து தயங்குது. ஒரு பெண் வந்து கனடாவுக்கு ஓடி இருக்காங்க, தலைமறைவா இருக்காங்க, முக்கியமானவங்க. அவங்க பேர் வந்து பவானி. நிறைய சர்ச்சைகள் ஓடுது. சொல்லுங்க. தெரியும் பவானி தான் அங்கே வந்து எல்லா பெண்களையும் ஒருங்கிணைக்கிறது, உள்ளே வர்ற பெண்கள் எல்லாம் வீடியோ கால் பண்ணி வெரிஃபை பண்ணுறது, அவங்களோட நம்பரை வாங்கிக்கிறது, அடிக்கடி பேச சொல்லி அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறது, இது எல்லாம் பவானியோட வேலை தான். இந்த வீடியோலாம் நான் அப்பவே பார்த்தேன். திருமணம் கடந்த உறவுக்குள்ள இருக்கிற பிரியா தான் ஒரு பெரிய அதிகாரத்தை வந்து கையில வச்சிட்டு இருக்க மாதிரி என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு சுசியோட கணவர் மீது வந்து மணல் லாரி என்ன வழக்கு போட்டிருக்காங்க, திருட்டு மணல் கொள்ளையடிக்கிறாராம் என் வீட்டுக்காரு ஒரு லாரி டிரைவர். கணவருக்கு வந்து அவரு குறித்து சில முறை எனக்கு அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. அவங்க கணவரோட பேசியிருக்கேன். அவர் வந்து லாரி ஓட்ட தெரியாது, லாரி ஓட்ட முடியாத ஒருவர், லாரி ஓட்ட தெரியாத ஒருவர் கஞ்சா குழந்தைகளுடைய பையில வந்து கஞ்சா வச்சு விற்கிறாங்க, பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு மட்டும் கிடையாது, என்னைய வந்து பல பேரோட தொடர்பு கருத்தி பேசுறது வந்து அந்த கும்பல் அதை செய்யுது. ஆனா என்னையும் தாண்டி என்னை விட இந்த மாதிரி பெண்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் வந்து அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள், அரசியல் தெரியாதவர்களை வந்து ஈஸியாக வந்து இழிவாக பேசி அவங்க மேல அட்டாக் பண்றது நடக்குது. இல்ல சுசி வந்து என்னுடைய அட்மினா சில காலம் இருந்திருக்காங்க, எனக்கு நிறைய அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க என்ற அடிப்படையில அவங்க மீதான பழிவாங்கும் படலம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா என்னைய வந்து இந்தியா கவர்மெண்ட் கூட வந்து கைது செய்ய முடியாது. என்னன்னா உலகம் முழுவதுமே வந்து மனித உரிமை செயல்பாட்டர்களை வந்து கைது செய்ய முடியாது. கைது செய்யறதுக்குனாக்கா அந்த நாட்டுக்குள்ள உள்ள இன்வால்வ் ஆகும் போது அந்த நாட்டுக்குள்ள வந்து குற்றச்செயல், அந்த நாட்டுக்கு விரோதமான குற்றச்செயல ஈடுபட்டு இருந்தாக்கா நாங்க இருக்கிற அமைப்புகள்ல வந்து தகவல் கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் வந்து எங்களை வந்து சிறைக்குள்ள வைக்க முடியும். அப்போ இப்ப நான் 2022 பிரான்ஸுக்கு வரத்துக்கு ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு இருக்கும்னு நினைக்கிறேன். திராவிடர் விடுதலை கழகத்தை தலைவர் கொளத்தூர்மணி அவர் மேல இந்த இதோட லூல் கும்பலோட தொடர்பு கிடையாது. ஆனா
இந்த சர்ச்சைகள் நடக்கும் போது ஆதாரங்கள் அவர்கிட்ட தான் நான் கொடுத்திருந்தேன். அவர் ஒரு கட்டத்துல வந்து பின்வாங்கியவர் வந்து என்னை குறித்து சில தவறான தகவல் சொல்லும் பொழுது அதுக்கு எதிராக நான் தொடர்ந்து போராடிட்டு இருந்தேன். இது லூலுக்குள்ள நடந்ததையும் அவரை காப்பாற்ற முற்பட்ட பாலியல் குற்றவாளி பெரியார் சரவணன் என்பவனை குறித்து நான் தொடர்ந்து யூடியூப்ல பேசிட்டு இருந்தேன். அப்போ அவருக்கு வந்து என்னன்னாக்கா தமிழச்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க, இவங்களை வந்து இங்க இருக்கும்போது நம்ம கைது செய்ய வைக்கணும்ன்ற ஏதோ ஒரு சில முயற்சிகள்லாம் வந்து எடுக்கிறாரு. ஒரு பேசு தமிழா பேசுன்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்கட்டு அன்னைக்கு காலையில கிளம்பிட்டு இருக்கோம். வழக்கறிஞர் போன் பண்றாரு, செய்தி வந்திருக்கு பத்திரிக்கையில, உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் பரவாயில்ல எதுவும் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை, அப்போ சனியும் ஞாயிறும் இருக்கு. அப்போ வந்து என்ன வழக்கறிஞர் வந்து நீங்க வழக்கமா தங்குற இடத்துல இல்லாம வேற இடத்துல இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதை நான் எதுக்காக சொல்ல முற்படுறேன்னா, ஒரு பலம் எல்லா வகையிலும் ஒரு பலம் உள்ள ஒரு நபர், அதாவது அமைப்பு சார்ந்து இயங்குற ஒரு நபர் எனக்கே வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா இப்ப சுசி போன்றவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த சில்லறைகள், அதாவது இந்த பிரியா சித்ராலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் சில்லறன் தான் சொல்லுவேன், அதிகாரமற்றவர்கள். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு எங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு. நான் அமைச்சர் பொன்முடியோட அக்கா மகள் சொல்லிட்டு, உனக்கு அமைச்சரோட அக்கா மகள்னாக்கா நீ ரவுடித்தனம் பண்ற அதிகாரம் மக்களாட்சியில யாருக்கும் கொடுக்கல. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து வெளிப்படையா பேசுங்க. இனி நான் சுசியோட நின்று இதை ஒரு அரசியலாக மாற்ற முற்படுவேன். இப்ப சுசியை முன்னிறுத்தி அவங்கள வந்து யூடியூப் சேனல்ல பேச வைப்பேன். இந்த விவாதத்தை வந்து ஒரு பெரிய ஒரு மாற்று விவாதமாக, ஒரு மாற்று அரசியலாக முன்னிறுத்தி நாங்க இதை தொடர்ந்து விவாதிப்போம். அதாவது லூலு குழுக்கு எதிராக செயல்படுற பெண்களுக்காக இவர்கள் என்னெல்லாம் செய்யறாங்க. எனக்கே வந்து இந்தியாவுக்குள்ள வர எனக்கே வந்து இவ்வளவு தாக்குதல் வருதுனாக்கா, அப்ப அவங்களுக்கு சாரதா இவங்க எல்லாரையும் வந்து ஒரு சாட்சியா நாங்க வச்சிட்டு இருக்கோம். இப்ப மிக சமீபத்துல சுசி கிட்ட போலீஸ் விசாரணை நடத்திருக்கு லூலு குழு தொடர்பாக தான். ஆக இப்ப சுசி மேல வந்து இப்ப நடக்கிற தாக்குதெல்லாம் சித்ராவும் பிரியாவும் சேர்ந்து, பிரியா ஏற்கனவே தலைமறைவா இருக்கிற ஒரு பெண். இன்னைக்கு நான் முதல் முறையாக வந்து இந்த யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த குரலை கேட்கும் பொழுது பிரியாவுக்கு வந்து இதுக்கு மேலேயும் வந்து இதே திமுறாட வந்து ஏதாவது செய்வாங்க நான் நினைக்கல. செய்ய முற்பட்டா உங்க போட்டோ இருக்கு, நீங்க திருமணம் தாண்டி உறவுல இருந்த உங்களுடைய ஆசை நாயகன் கள்ள காதலன் அவருடைய போட்டோவெல்லாம் போட்டு நாங்க ஆர்டிகிள் எழுதி எல்லாத்தையும் பகிரங்கப்படுத்துவோம். இது வரைக்கும் பேச முடியாத விஷயத்துல நான் பேச முற்படுவேன். இதுக்கு தயாரா இருந்தாக்கா தொடர்ந்து எங்களை போட்டு அட்டாக் பண்ணலாம். இதுக்கு மேல நீங்க பேசுங்க சுசி, எப்போதும் நாங்க உங்களோட இருப்போம். கண்டிப்பாக்கா, தேங்க்யூக்கா. இதுதான் மக்களே, நான் வந்து லுலு குரூப்பு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தால சித்ராவும் பிரியாவும். லுலு குரூப்ல பெண்கள் நிறைய பேர் கண்ணீரோட இருந்திருக்காங்க. நிறைய பெண்களுடைய கண்ணீருக்கு சுசிதான் காரணம் அப்படின்னு. என்ன கண்ணீரோட இருந்தாங்க? இவங்க பிசினஸ் என்ன, இவங்க விபச்சாரம் பண்ற பிசினஸ் கெட்டு போயிடுச்சா? நிறுத்தி வச்சிருக்கோம். பல பெண்களுடைய கண்ணீருக்கு என்ன, அவங்க வந்து அந்த பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு உட்படுத்தி அதன் மூலியமா மிரட்டி அவங்கள திரும்ப இன்னொரு நபர்கிட்ட அனுப்பி வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிசினஸ் தான் கெட்டு போச்சு. அவங்க யார் எழுதாங்க? ஒரு பெண் வந்து விலை பேசுறாங்க ஒன்னொருத்தவங்கிட்ட, ஒரு நைட்டுக்கு 6000 கூடன்னு கேக்குறாங்க. ஒரு 24 வயசு பெண். அவங்கள வந்து ஏதோ வந்து சமூக தளத்துல இயங்குற ஒரு பெண்ணை அந்த பேஸ்புக்ன்ற ஒரு குழுக்குள்ள வந்து அதுல வந்து அந்த லூலு குழுக்குள்ள வந்து அதை ஒரு விபச்சாரியாக மாற்றி இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த பெண் வந்து சுயேட்சையா போய் வேலைக்கு போயிட்டு வராங்க. நாங்க இந்த விஷயத்த பேசலனாக்கா அந்த ஒரு பெண் வந்து விபச்சாரியா இருப்பாங்க, அவங்க ரேட்டு வந்து அதிகமா இருக்கும். அதுதான் நடந்திருக்கும். அவங்க பிசினஸ் படுத்துருச்சு. இதுக்கு ஒரு காரணம் சுசி, நானு, சாரதா, இப்படி சிலர் இருக்கும். இதை வந்து நாங்க இன்னும் வெளிப்படையாக எடுத்துட்டு போனோம். எங்களுக்கு வந்து ஆதரவாக நில்லுங்கன்னு சொல்லி நாங்க கண்மூடித்தனமா எங்களை ஆதரிக்க சொல்ல. எல்லா ஆதாரமும் இருக்கு. நீங்க என்ன ஆதாரம் வேணாலும் நாங்க எடுத்து போட்டுட்டே இருப்போம். கண்டிப்பாக்கா. அந்த அடிப்படையில் தான் மக்களே, நான் வந்து எந்த பெண்களுடைய கண்ணீருக்கும் நான் காரணமாகல. பிரியாவோட வாழ்க்கை என்னால கெட்டெல்லாம் போகல. பிரியா இப்பவும் அவ புருஷன் கூட சந்தோஷமா தான் இருக்கிறா. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீபத்துல அவ கன்சீவ் ஆகியிருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவளோட வாழ்க்கை எந்த விதத்திலையும் என்னால பாதிக்கப்படல, நல்லா தானே இருக்கா. அப்புறம் எப்படி அவ கூடிய நான் கெடுத்துட்டு இப்போ வரைக்கும் என்ன சித்திரவதை பண்றா? இது என்ன காரணம்னா, இது எல்லாமே லுலு குரூப் மொத்தமா சேர்ந்து என்ன மறைமுகமா அட்டாக் பண்றது. எனக்கு இது நாள் வரைக்கும் ஒரு புரிதல் இல்லாம இருந்தது. எனக்கு இப்ப ஃபைனலா அவங்க கொண்டு வந்து முடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்கள அறியாமலே காட்டி கொடுத்துட்டாங்க.
மைதிலி மாதிரியான எத்தனை பிள்ளைகள், லுலு குரூப்ல இருந்து எத்தனை பேரோட கண்ணீருக்கு நீ காரணமா சுசி, இருந்த. நான் உங்ககிட்ட குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஆரம்பத்துல இருந்து பயங்கரமான ஆளு இவங்களான்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு சுசி. நான் அக்கா இல்லக்கா, நான் வந்து அங்கிருந்து வெளியில வந்துட்டேன், ஃபேஸ்புக்ல இருந்து வெளியில வந்துட்டேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன், இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையை அவங்க வந்து சீரழிக்க மாட்டாங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை நோக்கி போவாங்க, நம்மள ஃப்ரீயா விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். இப்போ கொஞ்ச நாளா என்ன திடீர்னு இந்த சித்ரான்ற லேடி உள்ள வந்திருக்கிறா, அவளை தொடர்ந்து பின்னாடியே இந்த பிரியான்றவளும் உள்ள வரா. நான் ஒரு தப்பு செய்யாதப்ப கூட நிறைய பொய் கேஸ் போட்டு போட்டு என்னை உள்ள தூக்கணும்னு நினைக்கிறாளுங்க. எங்கேயோ இடிக்குதே, நான் எங்க இருந்து யாரால நான் அடிக்கப்படுறேன், யாரால நான் தாக்கப்படுறேன், எதுக்காக என்ன அடிக்கிறீங்கன்றது கூட நான் தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். அப்போ இப்ப ரீசெண்டா இவங்களா வந்து வெளியில சொல்லும் போதுதான் லுலு குரூப் பெண்களை எத்தனை பேருடைய கண்ணீருக்கு நீ காரணமா இருந்த. இது வரைக்கும் உங்க மேல எத்தனை கேஸ் போட்டிருக்காங்களோ அத்தனை கேஸையும் வந்து இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருக்கிற மனித உரிமை செயல்பாட்டின் மீது நம்ம கொடுத்து அதை வந்து போராட்டத்துக்கு ரெடி பண்ணலாம். அவங்க 1000 கேஸ் கூட போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கக்கா. இப்ப அடுத்தடுத்து அவங்க ரெடி பண்ணி வேற நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம தொடர்ந்து விவாதம் நீடிட்டே போக கூடாது. நம்ம பேசுறதுக்கு வந்து யாராவது ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்க, நானும் வந்து சைட்ல யார்கிட்ட சொல்லி வைக்கிறேன். குறிப்பா வந்து வசுமதி வசந்திய வந்து முதல்ல வந்து அம்பலப்படுத்தணும். வசுமதி வசந்தி தான் வந்து லூலுவை விட பயங்கரமான ஒரு நபராக இருக்காங்க. எந்த அளவுக்கும் வந்து ஒரு பெரிய குழப்படிக்கு காரணமா இருந்தது. நமக்கு வர ஆதரவுகள்லாம் வந்து ஆதரவு சக்திகள்லாம் வந்து நமக்கு எதிராக மாற்றியதுக்கு பெரிய பங்கு வந்து வசுமதி வசந்திக்கு தான் இருக்கு. இப்ப இந்த வசுமதி வசந்தின்ற லெக்ஸ்பியன் கேரக்டரை வந்து நம்ம அம்பலப்படுத்துறோம். எங்களுக்கு வந்து பெண்கள் எதிராக இருக்கிறதோட அவங்க செய்யற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம மேல திணிக்கிறது. அப்ப வந்து இப்படி திணிக்கிறத விட என்னென்ன நடந்ததுன்றத பொதுமக்களுக்கு முன்பு நம்ம வச்சிருவோம், மக்கள் முடிவு செய்யட்டும். இப்போ நான் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்க பொழுது சரி இந்த விவாதம் வேண்டாம், நம்ம நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. வேற இதுல வந்து யாராவது என்கிட்ட கேள்வி வச்சிருந்தா கேளுங்க, நான் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு நான் போயிடுறேன். அதுதான்க்கா என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் மேடம், ஆனா சைலண்டா செய்யுங்க, அதாவது செய்யற வேலையை சைலண்டா செய்யுங்க, இவங்கள்ட்ட எதையும் காட்டி கொடுத்துறாதீங்க, அலர்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அப்புறம் லுலு குரூப்ல என்னதான் நடந்ததுன்றத ஷார்ட்டா கேக்குறாங்க. ஆக்சுவலி அவங்க குரூப்ல என்ன தப்பு நடந்தது, பெண்கள் எந்த வகையில பாதிக்கப்பட்டாங்க, அதை ஷார்ட்டாவது சொல்லுங்க, தலையும் புரியல காலும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எதுவா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே செய்வோன்றது வந்து என்னன்னாக்கா, எதிராளிகள் கிட்ட வந்து நம்ம இப்போ என்னுடைய இங்க விஷயத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா ஆதாரத்தையும் நாங்க வெளியிடல. நாங்க எதை வந்து ஆதாரமா வச்சிருக்கோன்றத நாங்க வெளியிட மாட்டோம். ஆனா என்னென்ன நடந்ததுன்றத பத்தி நாங்க தொடர்ந்து 2 வருஷமா பேசிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, எல்லா விஷயத்தையும் மறைச்சு வச்சுட்டு இருந்தாக்கா அது மக்கள் மறந்தே போயிடுவாங்க. அது தொடர்ந்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருந்தாக்கா தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கணுன்றது என்னுடைய அணுகுமுறை. அதனால வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முன் வச்சவர்கிட்ட இருந்து நான் முரண்படுறேன். ஏன்னா வந்து நான் 30 வருடங்களா அரசியல் களத்துல இருக்கிற ஒரு நபர். கொஞ்சம் அதிரடியான அரசியல் சேர்த்தா என்னுடைய வழக்கமான இதுவா இருக்கு. நாம வந்து அநீதியாக எதுவுமே செய்யல, ஒரு அறத்துக்காக போராடுறோன்றப்ப அறத்தின் குரல் தொடர்ந்து ஒலிக்கணும்ன்றது என்னுடைய நிலைப்பாடு. இப்போ சுசியும் அதை தான் செய்யறாங்க. அடுத்தது வந்து லூலுக்குள்ள என்ன நடந்ததுனாக்கா, 2017 WSP என்ற ஒரு குழு வந்து ஆஸ்திரேலியால இருக்கிற லூலு உருவாக்குறாங்க. லூலு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அது வந்து அவங்க வந்து ஒரு கட்டற்ற பாலுறவு ஆதரவாளர். அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது வந்து சட்டமும் அது சட்டப்படி குற்றச்செயல் சொல்லி சொல்றதுக்கு அனுமதி இல்லை. நமக்கும் அதை குறித்து பேசுறதுக்கு உரிமை இல்லை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து எல்லா பெண்களையும் வந்து இணைக்கிறாங்க. அப்படி வந்து 800 பெண்கள் வரைக்கும் இணைச்சிருக்காங்க. அவங்க அதுக்குள்ள வந்து சில இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அது சில அதில் பாதிக்கப்படுற பெண்கள் வந்து லூலு இந்த பவானி வந்து என்னை இந்த நபரோட வந்து செக்ஸ் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க, இது வந்து எங்களுக்கு அதை வச்சு கொஞ்சம் மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வருது. லூலுக்கு இணக்கமா இருக்கிறவங்களும் அதில் இருக்காங்க. அதாவது கணவனுக்கு தெரியாம செக்ஸ் தொடர்பு அடுத்த நபரோட செக்ஸ் தொடர்புல இருந்துட்டு வர்றது அதெல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்ப 2017 உமா என்ற ஒரு பெண் வந்து முதன்முறையாக லூலு குழுல இருக்கிற அந்த பெண் வந்து அது ஈழத்தை சேர்ந்த ஒரு பெண், என்னுடைய நிர்வாண படத்தை வச்சு என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல வந்து பதிவு செய்யறாங்க. அந்த பதிவு போட்ட உடனே லூலு குழு லூலு ஆதரவாளர்கள் எல்லாரும் போய் அந்த பதிவை வந்து ரிப்போர்ட் அடிச்சு நீக்கிடுறாங்க.
நீக்கிட்ட உடனே அவங்க ஏற்கனவே வந்து அந்த பெண்ணுடைய படத்தையும் வந்து போட்டு இருந்தாங்க, அதையும் நீக்கிடுறாங்க. ஏன்னா அந்த பெண் வந்து அதை வெளியே சொல்லணும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் உங்களுக்கு அடிச்ச முதல் இந்த அடியா குரூப்போட இருக்கும். வேலையே ஆனா அந்த இதுதான்க்கா. பெண் வந்து என்ன பண்றாங்க, பயந்து அந்த Facebookல இருந்து விலகி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து அதுக்குள்ள வந்து வெளியேற பெண்கள் பேசிட்டே இருந்தாங்க. ஆனா எல்லா இதுவும் வந்து ரிப்போர்ட் அடிச்சு வச்சு அவங்க நீக்கிடுவாங்க. இப்போ என்கிட்ட இந்த விஷயம் வந்து அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்கிட்ட கொடுக்கும் பொழுது நான் 2020 பேச ஆரம்பிக்கிறேன். பேச ஆரம்பிக்கும் போது என்னுடைய பக்கத்துல வந்து Facebookல வந்து 27 லட்சம் அப்புறம் சொச்ச கணக்குல ஏதோ இருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய இதையும் வந்து ரிப்போர்ட் அடிக்க முயற்சி பண்ணாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மனித அமைப்பு சார்ந்தவங்க அவங்களுடைய அமைப்பு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு தலைவி வந்து ஒரு அறிவிப்பு செய்றாங்க, தமிழச்சியுடைய பக்கத்தை வந்து ரிப்போர்ட் அடிங்க. ஒரு பெண்கள் அமைப்போட தலைவி செய்றாங்க. என்னன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வருது. ஏன்னா நம்ம எல்லாரையும் பத்தி பேசுறோம். பெரியார் இயக்கங்கள்ல இருக்கிற சில தோழர்களும் வந்து போலி முற்போக்காளர்களா இருக்கிற சில நபர்கள், தோழர்கள் கிடையாது, ஆனா அவர்கள் தோழர்கள் சொல்லிக்கிட்டு நூலுக்குள்ள வந்து பெண்களை வந்து அனுபவிக்கிற ஒரு பழக்கம் வந்து அந்த இதுல இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம அம்பலப்படுத்த பேச முற்படும் பொழுது 2 வருடங்களுக்கு முன்பு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இதுதான் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அதுக்கான சட்ட நடவடிக்கைக்குள்ள நாங்க போயிருக்கோம். அதுல எல்லாரும் வந்து அதுல எதுவுமே நடக்கலன்னு சொல்லி சாதிச்சுட்டு இருந்தாங்க லூலு ஆதரவாளர்கள். நான் வந்து இப்போ எஃப்ஐஆர் இந்த வருடம் நீங்க யூடியூப்ல, அதாவது நீங்க எவ்வளவு கேக்குறீங்க, நான் திரும்பவும் சொல்றேன், இது விரிவா பேச வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க வந்து லூலு, தமிழச்சி, சாரதா இப்படின்லாம் போட்டு கூகுள்ல தேடினாக்கா நிறைய செய்தி வரும். இப்ப நான் இந்தியாவுக்கு வந்து அந்த 24 நாட்கள் இருந்து அதுல கூட வந்து நான் நிறைய பேசியிருக்கேன், யூடியூப் சேனலுக்கெல்லாம் பேசியிருக்கேன். பேசுறது ஒரு விஷயம் இல்லை, ஆனா நாம பேசுறது உண்மை நிரூபிக்க வச்சுட்டோம். சட்ட ரீதியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து மிரட்டி நிர்வாண படம் இருக்குன்னு சொன்ன ஒரு ஆண் வந்து கைது செய்யப்பட்டு 3 மாதம் சிறையில இருந்தார். ஆனா பாதிப்புக்கு உள்ளான அந்த பெண்ணை வந்து சாட்சிக்கு வந்து இவர் தான் அந்த ஜெகன் சொல்லி சாட்சிக்கு வந்து கூட்ட அழைச்சு கேட்கல. அது காவல்துறை ஏன் அது செய்யலன்னு தெரியல. ஆனா அவங்க அப்படி செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு காரணம் என்னன்னா, நாங்க வந்து இந்திய தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்ட அழுத்தம் கொடுத்தோம். வெளிநாட்டுல இருந்து அவங்க வந்து கேட்ட அடிப்படையில தான் அந்த கேஸும் வந்து பதிவு செய்யப்பட்டது. ஆனா போலீஸ் வந்து நமக்கு சார்பா இருக்காங்களா, அவங்களுக்கு சார்பா இருக்காங்களா அப்படின்றதையும் தாண்டி, ஆனா இது நிறைய ஒரு அரசியல் தலையீடு வந்துட்டே இருக்கிறதால போலீஸால வந்து சில விஷயங்கள் செய்ய முடியலன்றத ஒரு பெண் அதிகாரியே வந்து போலீஸ் அதிகாரியே சொல்றாங்க. இதுல நிறைய அரசியல் தலைகள்லாம் இருக்கேம்மா அப்படின்றாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைகள் இருந்தா என்னக்கா, பெருந்தலைகள் இருந்தா என்ன, பொறுக்கிகள் எல்லாத்துலயும் பொறுக்கிகள் தான். அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகள் இருக்கிற பொறுக்கிகளை அம்பலப்படுத்துவோம். அதுல வந்து பின்வாங்க வேண்டிய தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நாங்க முன்னெடுக்கிறோம். ஆனா இதையே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற சாரதா, சுசி போன்றவர்கள் வந்து மாட்டினாங்க. அவங்க ஒரு பாதிப்புக்குள்ள உள்ளாவறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப லூலுக்குள்ள என்ன நடந்ததுன்றத விரிவா போய் பாருங்க ப்ளீஸ். அடுத்தது வந்து சுசி ஆதரிக்கிறவங்க தொடர்ந்து ஆதரிச்சுட்டே இருங்க. பிரியா, சித்ரா போன்றவர்கள் இதுக்கு மேலே வந்து விளையாடணும்னு நினைச்சாக்கா தாராளமா விளையாடலாம். அதுக்கான எதிர்வினைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதை நாங்க வந்து தொடர்ந்து நடத்துவோம். நன்றி. நன்றிக்கா, நன்றிக்கா. லுலு சர்தான் வேணாம், சித்ரா இருக்குமா அக்கா? விஜி, நிறைய விஷயம் வெளியில வரும் விஜி, வெயிட் பண்ணுங்க. பிரான்ஸ் தமிழச்சி, கொளத்தூர் மணிக்கும் உங்களுக்கு பிரச்சனை முடிந்து விட்டதா? வைத்தி, அதில் தான் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க வைத்தி சார். லுலுனா என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். லுலுன்னா அவளோட பேரு ஆகாசுக்குள்ள லுலு தேவ ஜம்லா அப்படின்னு வரும். லுலு தேவ ஜம்லான்னு. நீரா, சுசிக்கு வாழ்த்து சொல்லுங்க. ஆமாம், சுசி போட்டு அவேர்னஸ் கொடுக்க சொல்லு ப்ளீஸ். அது தானாகவே வரும் வர்ஷா. இனிமேல் நிறைய பேர் போடுவாங்க, அவேர்னஸ் தானே. சித்ரா என் ஃபோட்டோ உலகம் முழுக்க போட்டு பயங்கரமாக என்னை பிரபலப்படுத்தணும்னு ஆசைப்பட்றா. அவள் ஃபோட்டோ நிறைய பேர் போடுவாங்க, வெயிட் பண்ணுவோம். லுலு யார், இலக்கியா லுலு யாருன்னு பிரியாக்கிட்டையும் சித்ராக்கிட்டையும் போய் கேளுங்களேன், அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தானே குரூப்புக்குள்ளே இருந்தவங்க. நான்லாம் குரூப்புக்குள்ளே இருந்து வெளியில் வந்து
எங்களுக்காக குரல் கொடுங்க குரல் கொடுங்கன்னு சொன்னவங்களுக்காக நாங்கள் போய் வாய்ஸ் அவுட் பண்ணோம். நானும் விஸ்வதர்ஷினி அக்காலாம் லுலு குழுலேருந்து வெளியில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் நாங்கள் தனியாக இருக்கோம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டப்போ தான் நானும் விஸ்வதர்ஷினி அக்காலாம் போய் வாய்ஸ் அவுட் கொடுத்தோம். இன்றைக்கி எப்படி இவன் யார் நம்ம ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தருக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் வாய்ஸ் அவுட் கொடுத்தோம்ல, அந்த மாதிரி லுலு குழுவில் இருந்து அவங்களால பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் வந்து உள்ள பெண்கள் வந்து தவறான வழிக்கு கொண்டு போகிறாங்க, பெண்கள் வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்து நாங்கள் வாய்ஸ் அவுட் தான் பண்ணணும். நான் விஸ்வதர்ஷினி அக்காலாம் நாங்களாம் அந்த குழுவில் கிடையாது. ஆனால் அந்த குழுவில் இருந்த பிரியா சித்ரா அவங்கள போய் கேளுங்க, அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. சுசி சித்ரா இந்த கூட்டத்தில் இருக்காளா? உண்மைதான் எஸ்எஸ்ஜி, இல்லைன்னா எங்கேருந்து அவளுக்கு வந்தாளுங்கன்னு நினைக்கிறீங்க? பிளான் போட்டு வந்திருக்காளுங்க. பிரியா எப்போதுமே அப்படிதான் பண்ணுவா. ஒருத்தரை என்கிட்ட மோத விடுவா, இன்னொரு ஆங்கிள் அவகிட்ட வந்து க்ளோஸாக பழகுவா. இப்போ இதுக்கு மேலே அவள் கூட அவளால் என்கிட்ட க்ளோஸாக பழக முடியாது, ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் அவள் என்ன பண்ணிட்டா, அவள் எனக்கு எதிரியாக இருந்து அண்டர் கிரவுண்டில் வேலை பார்த்துட்டு சித்ராவை உள்ள நைஸாக உள்ளே அனுப்பியிருக்கா. அப்படி போக போக ஒன்றும் தெரியாதவளுக்கெல்லாம் திடீர்னு ஒன்று சேர்ந்தல்கிற மாதிரி மக்களை ஏமாற்றி முட்டாளாக்குறது. இது அடுத்த லெவலுக்கு வந்து என்கொயரி போகும்ல, அப்போது தெரியும் சித்ரா யார், பிரியா யார், லுலு குரூப் யார். லுலு குரூப்பில் நான் அகெயின்ஸ்டாக அவங்கள எதிர்த்து வாய்ஸ் அவுட் பண்ண ஒரே காரணத்துக்காக என் குடும்பம் வரைக்கும் வந்து அடிக்கிறாளுங்கன்னா நீங்கள்லாம் பொம்பளைங்களாடி. ரோஜா அக்கா வாழ்த்து சொன்ன. எஸ் வி சப்போர்ட் சுசி அக்கா. தேங்க்யூடா மீராமா. வைத்தி வாங்க கொளத்தூர் மணி டிகே சொல்கிறாங்க. டாரா மாமா கொளத்தூர் மணிக்கு எதிராக போராட்டம் என்ன ஆனது? பிரான்ஸ் தமிழ்ச்சி போயிட்டு இருக்கு வைத்திஜி. சுசிமா எஸ்எஸ்சி அண்ட் ஏஓஜிக்கு. கிருஷ்ணம்மாள் இன்னும் நிறைய உண்மையை நான் வெளியில் கொண்டு வருவேன். கிருஷ்ணம்மாள் என்னை பேச விடாமல் தடுக்கிறதுக்கு தான் இவளுக்கு என் வாயை கட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாளுங்க, புரியுதுங்களா? நடந்த உண்மை எதுவும் நான் பேசக்கூடாது. லுலு கும்பலில் என்ன நடந்தது, லுலு கும்பலில் இருந்த அந்த பிரியா யார், பிரியாவோட அம்மா யார், அவங்க கணவர் யார், அவங்க எல்லாரும் என் குடும்பத்துக்கு செஞ்ச அநீதி என்ன, இந்த சித்ரா எங்கேருந்து வந்தா, சித்ரா கூட சேர்ந்தவங்கலாம் யார், இந்த எஸ்எஸ்ஜி எதுக்காக சித்ரா கூட கை கோத்துது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னை பேச விடாமல் டக்குன்னு அரெஸ்ட் போட்டு என்னை தூக்கி உள்ளே போட்டுட்டா உண்மைத்தன்மை வெளியில் வராமல் போயிடும்ல. அதுக்காக தான் இப்போ பிளான் பண்ணுறாங்க. என்ன அடித்தா நான் பயப்பட மாட்டேங்கிறேன்னு இப்போ என் பொண்ணு மேலே கை வைக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தம் இது முழுக்க இந்த சித்ரா பிரியா லுலு குரூப்பு இதிலேருந்து தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்காளுங்க. ஹரிணிமா இலக்கியா கிருஷ்ணமால் எஸ். நான் வீடியோ மியூட் பண்ணிவிட்டு கமெண்ட்டு வந்துச்சு லைஃபு. லைஃபின் மைவே மியூட் பண்ணிவிட்டு கமெண்ட் மட்டும் படிச்சுட்ருக்கியா? அது சரி. அப்போ விஷயம் என்ன நடக்குதுன்றதை நீ காது கொடுத்து கேட்க வரல, அப்படி தானே? கமெண்ட் கூட நான் தான் 2-3 பேட் கமெண்ட்லாம் நான் தான் டெலீட் பண்ணேன். இப்போ என்ன தான் பண்ணுற நீ? என்னவோ போ சொல்லியாடாரா. எஸ்எஸ்ஜி எதுவும் நான் இனிமேல் வெளியில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் இறங்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து இவளுக்கு என்னை அடிக்கிற மாதிரி இன்னொரு பொம்பளையை அடிக்கக்கூடாது. அரசியல்லாம் இவளுக்கு தான் பேச தெரியும் நினச்சிட்டு இருக்காள்களா? பணத்தை வச்சு என்னன்னாலும் பண்ணலான்னு நினைக்கிறாள்கள? அவளுக்கு பண்ணுற அதே அரசியல்லாம் நம்மளும் பண்ணுவோம். ஏன் எனக்கு என்ன திறமை இல்லையா? நான் கடவுள் கொடுத்த திறமை இல்லை? நான் அரசியல் படுத்த மாட்டேன், நான் எதையும் நானும் படுத்துவேன்ல. கேகே லுலுவோட வேலை என்ன, அந்த குழுவோட வேலை என்னன்னு தமிழச்சக்கா அழகாக சொல்லியிருக்காங்க. சரியா? சும்மா நச்சுக்க என்னன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு காது கொடுத்து கேளு. உன் கேள்வியை பார்த்துட்டு தான் கேள்வி கேட்டேன். அந்த அக்கா தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நானும் சொல்லியிருக்கேன் அந்த குழுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். முதல்ல காது கொடுத்து கேளு. கேள்வி கேட்கணும்னு கேட்டுகிட்டே இருக்காதப்பா, உனக்கு கை வலிக்கும்ல. ஆமாம் கிருஷ்ணமால் ஸ்பவுஸ். ஆமாம், எப்படி எல்லாம் போய் சேகர பாரு சுசினி. என்ன பண்ணுறது நரேஷ், என் தலையெழுத்து. ஃபேஸ்புக்கில் என்னை இழுத்ததே விஸ்வதர்ஷினி அக்கா தான். அவங்க தான் சொல்லியிருப்பாங்களே யூகே அண்ணாவோட லைவில், சுசியை நான் தான் இந்த பிரச்சனைக்கு வந்து வாய்ஸ் அவுட் கொடுன்னு நான் தான் உள்ளே இழுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெளிவாக.
ஃபேஸ்புக்கில் என்னை உள்ளே இழுத்தது விஸ்வதர்ஷினி அக்கா. யூடியூப் பிரச்சனைக்குள்ளே வந்தது நான் நிராவை பார்த்துட்டு தான். நிரா என்னை உள்ளெல்லாம் இழுக்கலை, நீ வந்தே தீரணும் அப்படின்லாம் சொல்லலை. நிரா வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து வாய்ஸ் அவுட் கொடுங்க வாய்ஸ் அவுட் கொடுங்கன்னு சொன்னாங்க. நிராவை பார்த்து தான் நானும் வாய்ஸ் அவுட் கொடுக்கணும்னு உள்ளே வந்தேன். ஆனால் உள்ளே வந்தது நல்ல நோக்கத்தின் கருதி தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் கடைசியில் இவளுக்கு எல்லாம் ஃபேஸ்புக்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து என் வாழை பிடிச்சிக்கிட்டே வந்து இங்கே என் மண்டையில் அடிப்பாளுங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இப்படியே அடிப்பாளுங்கன்றத மக்களுக்கு புரியணும்ல, அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லடா நந்துஷாமா பிரைவேட் பண்ணலடா. அவன் நேம் அது. கண்டிப்பா கண்டிப்பா மீரா அக்கா இதை ப்ரைவேட் பண்ணாதீங்க, நாங்கள் சுத்தமாக கேட்கல. ஐயா மீன் அவுட் சைடு. ஓ அவுட் சைடில் இருக்கியா? சரி பிள்ளை சரி பிள்ளை. நான் நினச்சேன் நீ லைவை பார்க்காம விளையாண்டுக்கிட்டு கமெண்ட்டை மட்டும் படிச்சுட்டு இருக்கிறேன்னு நினச்சேன். நான் அதான் கடுப்பாயிட்டேன். எவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டுருக்குது இந்த லைஃப் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு கொஷின் கேட்காம உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு ஒரு டவுட்டு, கிழவிக்கும் என்ன சம்மந்தம்? லுலு குரூப்ல இருந்த ஒரு ஆள் தான் பிரியா சித்ராலாம். லுலு குரூப்புக்குள்ள இவங்க எல்லாம் பழக்கப்பட்டவங்க தான், பயணப்பட்டவங்க. ஆக மொத்தம் லுலு டீம். என்னடா இந்த சித்ராவுக்கு லுலு குரூப் மேல அவ்வளோ கரிசனம் பொத்துக்கிட்டு வருது, லுலு குரூப் பெண்களை எவ்வளோ அழ வச்ச, கண்ணீர் விட வச்ச, அப்படி இப்படின்லாம் சொல்றாளுங்களே. நம்ம எங்கடா கண்ணீர் விட வச்சோம், நம்ம யாரடா கையை பிடிச்சி வைத்தோம், நம்ம என்னடா செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சேன். இப்பதான் புரியுது. இல்லாததெல்லாம் பேசி பேசி அரசியல் படுத்துறாங்களாமா. சரிடா கண்மணிமா. வெட்டுக்கிளி வணக்கம். கேக்கே சரி சரி முதல்ல இருந்து கேட்டு தொலை. ஏன் அவ்வளோ கடுப்பா வர கேக்கே? உனக்காக தானே அப்புறம் அந்த கேள்வி கேட்டேன் நான். அவங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் நீ அதையும் கேட்காம கோவப்பட்டினா நான் என்ன பண்றது? ஆமாம் எஸ்எஸ்சி எனக்கு புரியும் எனக்கு புரியும். நான் தான் சொன்னல, லுலு குரூப்ல இருந்து வெளியில வந்த பெண்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டாங்க, லுலு குரூப்ல என்ன நடந்தது, பெண்கள் எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் செய்யப்பட்டாங்க, இது எல்லாம் ஆதாரபூர்வமா ஆடியோ வீடியோ சாட்டு இது எல்லாம், அதே மாதிரி அங்க நடந்த விஷயங்கள் இது எல்லாம் நான் ஆதாரபூர்வமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தமிழச்சி அக்கா கூட சேர்ந்து அதுக்காக நான் வாய்ஸ் அவுட் கொடுத்தேன். சரிங்களா? எடுத்த உடனே எல்லாம் லுலு கிட்ட போய் லுலுவோட விஷயத்த வச்சு நான் எங்கேயுமே வாய்ஸ் அவுட் கொடுக்கவே இல்லை. உள்ளே போய் இவங்கெல்லாம் யார் எவரு என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் அவுட் கொடுக்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு குரூப்பு தான் மாயாவி ராக்கஸ்ன்னு. அந்த மாயாவி ராக்கஸில் ரொம்ப அந்த பாரதி அண்ணாமலன்லாம் ஒரு புள்ள அதில் வந்தது. அதெல்லாம் இடையில எனக்கு அகேன்ஸ்டாக திரும்பிச்சு. சரியா? ஆக மொத்தம் இவளுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அஃபேர் இருக்கும், இல்லை எங்கேயாவது ஏமாற்றி படம் வாங்கியிருப்பாளுங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாளுங்க. எல்லாத்தையும் தூக்கி அந்த என் தலைமையில் போட்டுட்டு எல்லாருமே நல்லவளுக்கெல்லாம் மாறிட்டாளுங்க. பேசுவேன் இனி உண்மையை பேசுவேன். ஆதாரத்தை ரெடி பண்ணி போடுங்க, எவ்வளோ ஆதாரத்தை வேணாலும் போடுங்க. சுசி புள்ள இல்லை பையனா வர்ஷா? நீ பையன் ஆம்பளை பிள்ளையா? சரி சரி எல்லாம் வாங்க. தேங்க்யூடா விஜிமா. பார்த்தேன் லைஃப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
புரியுது புரியுது கிருஷ்ணம்மாள். நான் வந்து இப்போ நிராவை வந்து நான் தப்பா பேசவே வரல. அதாவது இந்த கும்பல்ல எப்படி போய் மாட்டினேன் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கறதுக்காக வந்தேன். அதாவது ஃபேஸ்புக்கில் விஸ்வதர்ஷினி கூப்பிட்டு தான் அந்த பிரச்சனைக்குள்ளே போனேன். யூடியூப்புக்குள்ளே நிரா தனியாக வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதை பார்த்து தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி நிராவை பற்றி இப்போ எதுவும் நான் பேசலை. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ரோஜா. ஆகாஷ் தாரிகா நமக்கு கம்யூனிட்டி டேப் இல்லை தாரிகா, அதனால போட முடியாது தாரிகா. நான் இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ இருக்கோ அதில் இந்த லைவோட லிங்க்கை கொண்டு போய் அதில் போட்டு விடுறேன். ரொம்ப உலக அழகிதான் மீரா, உலக அழகிதான். அதான் நான் ஃபுல் பேக்கப்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நானும் லைவ் முடிக்கிறேம்மா. எல்லாரும் போய் சந்தோஷமா இருங்க. அப்புறம் எப்பயாவது வரேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. என்ஜாய் பண்ணுங்க.